ஆர்வலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இது நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. வீடுடைய கருணையால் அது ஏற்கனவே நம்ம அழைப்புகளை போட்டாங்கள. முடிகொண்டான் சொந்த ஊர் திரு டாக்டர் ஆர் சுந்தரராமன், எம்டெக் பிஹெச்டி, டிகிரி நிறைய இருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன் நான். பூர்வீக முடிகொண்டான் டாக்டர் சுந்தரராமன் அவர்களுடைய தியாகராஜ ராமாயணத்தை சங்கீத உபன்யாசமா அவர் சொல்லி நம்மளாம் கேட்பதற்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இவருடைய குருநாதர் யார் அப்படின்னு கேட்டால் எஸ்வி சுவாமிநாதாத்திரேயர் அப்படின்னு. அவர் தான் அவருடைய குருநாதராக இருந்து அவருக்கு எல்லா அந்த வித்தைகளை சொல்லிக் கொடுத்துருக்கார். ஆசிர்வதி திலக காணியமடுத்து ஆஸ்தான வித்வானாக இருந்தவர் அவர். இவருடைய குருநாதர் திரு எஸ்வி சுவாமிநாதாத்திரேயர் அவர். இவர் டாக்டர் சுந்தராமன் அவர்கள் திருச்சி ஆல் இண்டியா ரேடியோவில் B+ கிரேடு ஆர்டிஸ்டாக 15 வருஷமாக அங்கே பணி செய்திருக்கிறார். அதை தவிர வாய்ப்பாட்டு, வயலி, பஜன சம்பிரதாயத்தில் பூர்ணமாக நல்ல ஞானம் உடையவர். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த துறையில் அவர் பரிணமிச்சுட்டு வரார். இவர் மேலும் மேலும் பூர்ணமாக பரிணமிப்பதற்கு குருநாதர்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பல பெரிய ஆஸ்தான வித்வான்களுடன் சேர்ந்து ராதா கல்யாணம், சீதா கல்யாணம் அப்படிங்கிற நிகழ்ச்சிகளையும் தனியாக நடத்திட்டு வந்துட்டுருக்கார். அதனால் கூடிய சீக்கிரமாக டாக்டர் சுந்தராமன் அவர்களை வச்சு நம்ம ராதா கல்யாணமும் சீதா கல்யாணமும் நடத்துவதற்கு சுவாமி நம்ம அனுகிரகம் பண்ணி அவர் நடத்தி கொடுக்கணும். இப்போவே ஒரு அப்ளிகேஷன் அவர்கிட்ட நான் போட்டுடுறேன். டைட்டில் நிறைய வாங்கியிருக்கார். சங்கீத உபன்யாச கலாமணி அப்படின்னு இளைஞர் பஜனை சமாஜத்தின் மூலமாக கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு நங்கநல்லூர் மாடக்கோவில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு நற்பணி திருக்கோவில் சார்பாக அவருக்கு டைட்டில் கொடுத்துருக்கா. இவருடைய இது பார்த்தீங்கன்னா 15 வருஷம் தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலேஜ் எல்லாரும் தெரியும், சாஸ்திரா. இந்த சாஸ்திரா காலேஜில் 15 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கார். இவர் படித்த அதே துறையிலே 15 வருஷம் இவர் லெக்சராக பணி செய்திருக்கிறார். தற்பொழுது இவர் டாடா டெலிகம்யூனிகேஷன் அதில் சீனியர் மேனேஜராக சென்னையில் பணி செய்து கொண்டிருக்கிறார். இத்தனை இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்மீக பணியையும் சுவாமி அவருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னா அது குருநாதருடைய கிருபை. நமக்கு இந்த சத்சங்கத்தில் சத்சங்க ஆரம்பித்த காலத்திலிருந்து எத்தனையோ மகான்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க சத்சங்கத்தில். அவனுடைய பாதுதுளி பட்டு தான் அந்த சத்தங்கம் மேலும் 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 பவித்திரமாயிட்டே இருக்கு. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி இந்த சத்தங்கத்துக்கு ஆரம்ப காலத்தில் சத்தங்கம் ஆரம்பித்த காலத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சின்மயாம்சி சீனிவாச சன்னியாசி அவர் வந்தார். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய தீட்சிதர் அவர் சப்தாகம் ஒரு வாரம் பண்ணார். அண்ணா ரங்கஞ்சி அவர் வந்திருக்கார். வேலுக்குடி கிருஷ்ணன் பெரியவர் அவர் நமக்கு அனுகிரகம் இங்கே பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் கும்பகோணம் கோவிந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நமது பாலாஜி பாகவதர் அவர் இங்கே நிறைய அவர் ஆரம்பத்திலிருந்து கடந்த 15 வருஷமாக நம்ம சித்தகத்துக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஈரோடு பாலாஜி பாகவதர் அவர் சப்தாகம் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே இப்படி அநேக வித்வான்கள் பெரியவா எல்லாரும் சித்தகத்துக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த வரிசையில் இன்றைக்கு முதல் தரமாக ஓசூருக்கே முதல் தரமாக சத்சங்கத்துக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். கிருஷ்ணகிரி அண்ணா அவருடைய வெங்கட்ஜி அண்ணா அவருக்கான நிறைய கூடவே இருந்துட்டு அவருடைய ஒரு பிளஸிங் அப்படி அவருக்கு கிடைச்சி அவருடைய ஒரு இதில் வழிநடத்தலையே அவர் தொடர்ந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி நல்ல சிறப்புகளுடைய இருக்கக்கூடிய திரு டாக்டர் கல்யாணராமன் அவர்கள் பாகவதர் அவர்கள் நம்ம சத்சங்கத்துக்கு இதுவரை யாரும் எடுத்துக்காத ஒரு சப்ஜெக்ட் இது. ராமாயணம் நிறையவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுலேயும் தியாகராஜ ராமாயணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஓசூரில் யாரும் எடுத்துட்டதில்லை. ஆனால் ஓசூருக்கு 40 வருஷம் ஆச்சு. நிறைய சத்காரிகள் பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். முதல் தரமாக தியாகராஜ ராமாயணத்தை ஒரு சங்கீத இசையோடு சேர்த்து சொல்றதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டாக்டர் திரு சுந்தரராமன் பாகவதர் அவர்களையும் அவருடைய நிகழ்ச்சிக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நல்ல ஒரு சிறப்பாக பக்கவாதியங்கள் இசைக்கு வந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பெரியவர் திரு ஸ்ரீனிவாசன்
20வது வருஷம் அரசு பள்ளிக்கூடத்தில் சர்வீஸ் பண்ணி ரிட்டையர் ஆகிருக்காரு, ஹெட் மாஸ்டர் ஆகிருக்காரு. இவர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலையை பல 100 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து உருவாக்கியிருக்காரு. நம்ம எப்பவும் சொல்கிறது அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வித்தையாகட்டும், பணமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், அது மற்றவர்களுக்கு எப்போ பயன்படுதோ அப்போ தான் அது பூர்ணத்துவம் அடைகிறது. அப்படி பல 100 மாணவர்களை, கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கார். அவர் முதல்ல அதனால அவரை வரவேற்கிறோம். அதுக்கடுத்து வயலின் வித்வான் திரு பட்டாபிராமன் அவர்கள். பட்டாபிராமன் ஐயா வந்து நமக்கு ஒன்றும் புதியவர் இல்லை. சசங்கத்துக்கு பல முறை வந்து சிறப்பான நிகழ்ச்சிகளை பண்ணி கொடுத்துருக்கார். அதே போல் இப்போவும் இப்போ ஆரம்பிக்கக்கூடிய இந்த தியாகராஜ ராமாயணம் சங்கீத உபன்யாசத்துக்கு எல்லாரும் பக்கபலமாக இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசூர் நகர் மக்கள் சார்பாகவும், ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாகவும், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம ஜபயங்க ஓசூர் மண்டலி சார்பாகவும் உங்கள் அனைவரையும் மனைவி வரவேற்று நிகழ்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரிஓ ஸ்ரீ குருஜோ நமஹ. जानकीकान्तस्मरणं नमः पार्वती पतये गोपिकाजीवनस्मरणं जगद्गुरु शंकराचार्य स्वामिनः सद्गुरु ज्ञान ब्रह्ममूर्ति की, आंजनेय स्वामी की, अज्ञानान्तर्गहनपतितान् आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा। अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्री चन्द्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वयम्। देहे देवे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदम् उथ पामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। नमामः शङ्करान् वाक्य विजयेन्द्र सरस्वती श्री गुरुं शिष्टमार्गानुमेतारं सन्मतिप्रदम् कलिकालोचितं धर्मं नाम संकीर्तनात्मकं निर्णेतुमवतीर्णन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। रामनामपरायणं श्रीरामध्यानतत्परं काकुत्स्थकथावर्षन्तम् आत्रेयं श्रीगुरुं भजे।
Shri Rama Jaya Rama Shri Rama Jaya Rama Jaya Jaya Rama Sajjana Manohi Rama Sajjana Manohi Rama Sajjana Manohi Rama Sajjana Manohi Rama Jagadati Rama Balata Rama Jagadati Rama सद्गुरु महाराज की பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய கிருபையினால பேர்பட்ட ஒரு சத்சங்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த சத்சங்கத்தை அரேஞ்ச் பண்ண அத்தனை மகானுபாவர்களுக்கு மனந்த கோடி வந்தனங்களை தெரிவிக்கிறோம். இந்த சத்சங்கத்துக்கு முதல்ல நம்ம சுவாமிநாதன் சார் தான் ஒரு தூண்டுகோலாக இருந்து அவர் மூலமாக நம்ம கண்ணாமணி சார் மூலமாக இன்னைக்கு ஒரு பெரிய சத்சங்கிறது ரொம்ப துர்லபமான ஒரு விஷயம். அதுவும் இந்த கலிகாலத்துல அவர் உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஊரை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னார். அதனால அதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். அடியேன் வந்து முடிகொண்டான் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். முடிகொண்டான் அப்படிங்கிறது திருவாரூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த ஊர்ல 4 எத்திகள் சமாதியா இருக்கா. அந்த ஊர்ல மகுடவர்தனபுரி அப்படின்னு பேரு. பஞ்ச ராமக்ஷேத்திரங்கள்ல ஒண்ணு. நம்முடைய பாரத தேசத்துல ராமர் கால் படாத இடம் கிடையாது. எல்லா ஊர்களையும் ராமர் நடந்து போயிருக்கார். எல்லா மகானுபாவர்களுமே பாரத தேசத்தை ஒரு பிரதட்சணமா வந்தவாதான். அதை ஆரம்பிச்சு வச்சவர் நம்முடைய ராமர். அவர் காட்டுக்கு வந்தது எதுக்காகன்னா பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் புறப்பட்டு வந்திருக்கார். அப்படி நம்முடைய பாரத தேசத்துல
தட்சிண பிரதேசமாக இருக்கக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் பஞ்சராம கஷேத்திரங்கள், அதில் ஹதம்பார், அப்புறம் தில்லைவிளாகம், வடுவூர், மான்கண்ட மூலை, அதுக்கப்புறம் முடிகொண்டான், இப்படி ஒரு 5 கிராமங்கள். எல்லாத்துலேயுமே ராமர் திரிபங்கி லலிதாகாரமாக இருக்கக்கூடியவர். அதில் மகுடவர்தனபுரி அப்படின்னு முடிகொண்டான் அப்படின்னு ஏன் பேருன்னா, இது பரத்வாஜாசிரமம் அப்படின்னு பேர் இந்த ஊருக்கு. முடிகொண்டான்னு நிறைய பேர்கள் இருக்கு, நிறைய ஊர்கள் இருக்கு. இந்த ஊரை நோக்கி முடிகொண்டான் ஆறு அப்படின்னு ஒன்று ஓடுறது. இருந்தாலும் கூட பகவான் சுவாமி லங்கையிலேருந்து திரும்பி வரும்பொழுது பரத்வாஜர் ராமர் கிளம்பி போகும்போதும் ஆதித்யம் பண்றார், வரும்போதும் ஆதித்யம் பண்ணி வைக்கிறார். அப்போ கிளம்பி போகும்பொழுது ராமருடைய சரீரத்துல ரொம்ப ரணவடுக்கள் நிறைய இருந்தது. ராமர் காட்டுக்கு போற ராமராக திரும்பி வரல. ஏன்னா ராமருடைய அப்படி சல்லடை மாதிரி தொலைச்சு வச்சிருக்கா அந்த ராட்சசாலாம். அதனால அதை பார்த்து கௌசல்யா அம்மா ரொம்ப தாபப்படுவாளே அப்படின்னு சிகிச்சை பண்ணி தான் அனுப்புறாரு. அதனால பரத்வாஜர் வந்து பெரிய இந்த ராமரை சிகிச்சை பண்ணதாலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை. இப்படி அந்த அம்மா பார்த்தா எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா, அதனால உன்னை அம்மா கிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு பரத்வாஜர் அந்த பொறுப்பை எடுத்துட்டு ராமருக்கு சிகிச்சை பண்ணி நல்ல ஆகாரம்லாம் புஷ்டியா கொடுத்து இப்படி பழையபடி 14 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ராமர் இருந்தாரோ அதே மாதிரி திருமேனி கூட ஆக்கிவிட்டார் பரத்வாஜர். அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடைய ஊருக்கு பரத்வாஜாசிரமம்னு பேரு. அங்க ராமர் திரிபங்கி லலிதாகாரமா இருக்க ரொம்ப அழகான ஒரு ராமக்ஷேத்திரம். அங்கேயே ராமர் வந்து நான் என்னுடைய பெருமாளை திருவாராதனம் பண்ணாம ஆகாரம் பண்ண மாட்டேன்னு சொல்ல அங்கேயே ஒரு ரங்கநாதர் இருக்க, சொதேல ரங்கநாதர். ராமர் ரங்கநாதர், அவருக்கு பக்கத்திலேயே ரங்கநாதரும் எழுந்தருளி இருக்க. இப்படிப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊர். ஆலங்குடி ஸ்வயம்பிரகாசானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய மகான் நம்முடைய தட்சிண பிரதேசத்துல பாகவதத்தை பிரச்சாரம் பண்ணவர். ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னாடி ராமாயணம் தான் எல்லா ராத்திரியும் பாராயணம் பண்ணுவார். ராமாயணம் பாராயணம் பண்ணாத வீடே கிடையாது, ஒரு சர்க்கமாவது பாராயணம் பண்ணுவார் ராமாயணத்தை. இவர் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்த போதிலும் கூட பால்யத்தில் உத்வாகம் ஆச்சு. உத்வாகம் ஆனாலும் அவருக்கு வைராக்கியம் வந்து கொடுத்தோ, அதனால அவதூதராகவே கிளம்பிட்டார். எப்படி சதாசிவ பிரமேந்திரால் அவதூதராக கிளம்பினாரோ அது போல அவதூதராக கிளம்பிட்டார். ஆலங்குடி ஸ்வயம் பிரகாஷாய நமோ நமஸ்தே அப்படின்னு பாகவதத்தில் கூட ஒரு வாக்கியம் வருது. அவருக்கு நியமமா சன்னியாசம் எடுத்து வச்சவர் பாலகிருஷ்ணானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு கோவிந்தபுரத்துல கோதேந்திரால் அதிஷ்டானத்துக்கு பக்கத்தில் அவருடைய அதிஷ்டானம் இருக்கு. நியம சன்னியாசம் பண்ணி வச்சவர். ஏன்னா அவதூத அவஸ்தையில இருந்தா நம்ம போன்ற பாமர ஜனங்கள் அணுக மாட்டா. அதனால இப்படி நிறைய ஊருக்கு பாகவத பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியம சன்னியாசம் எடுத்துட்டார். அவருடைய ஆராதனை கூட இப்ப சமீபத்தில் தான் நடந்து முடிஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு கியாதி உடைய ஒரு ஊர் நம்முடைய முடிகொண்டான் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட அவகாசம் கருதி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு இன்னைக்கும் நாளைக்கும் யதாமதி யதாசக்தி தியாகராஜ சுவாமிகள் ராமாயணத்தையும் ராமரையும் எப்படி அனுபவிச்சிருக்கார் அப்படிங்கிற ரீதியில கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. நம்முடைய கலியுகத்துல பகவான் நாராயணனை உபாசனை பண்ணக்கூடிய அத்தனை மகான்கள் அவதாரம் பண்ணுவார். எப்பேற்பட்ட நதி தீரத்தில் அவதாரம் பண்ணுவான்னா காவேரி ஜனனி யத்ர கிருதமாலா பயஸ்வினி. நதி தீரங்கள்ல தான் அந்த மகான்களை அவதாரம் பண்ணுவாங்க. எல்லா மகான்களும் எடுத்து பாருங்க, அவள் அவதாரம் பண்ணவும் நதி தீரத்துல அவதாரம் பண்ணுவா. அவ சமாதி ஸ்தலாக ஆனதும் கூட நதி தீரத்துல தான் பண்ணுவா. இப்படி நம்முடைய பாரத தேசத்துக்கு நதிங்கிறது ஒரு பெரிய பிராதானியம். தேசம்ங்கிறது என்னன்னா அந்த ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறத விட்டு வச்சிட முடியாது. இந்த தேசங்கிறது இந்த ஒரு சாதுக்களால ஆனது, பொது ஜனங்களால ஆனது. பொது ஜனங்களையும் பலதரப்பட்ட பேரால
இருக்கக்கூடிய ஒரு ஜன சமூகம், அதுல மகான்களாக இருக்கிறவா அவ அந்த நதி தீரங்களே விரும்பினாவா. அப்படி காவேரி திரிராத்திரம் ஜாஹ்னவி தீரே பாஞ்சராத்திரம் து யாவனே சத்யம் புனாது காவேரி பாவம் ஆமரணாந்திகம் அப்படின்னு பெருமை சொல்லக்கூடிய ஒரு காவேரி. அப்பேற்பட்ட காவேரி தீரத்தை தான் அவதாரம் பண்ணவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். திருவாரூர்ல சங்கீத மூர்த்திகள் 3 பேர் அவதாரம் பண்ணா. மூத்தவர் ஷியாமா சாஸ்திரிகள், அதற்கு பிறகு தியாகராஜ சுவாமிகள், அதற்கு பிறகு முத்துசுவாமி தீட்சிதர். சாட்சாத் வால்மீகி பகவானுடையவே அவதாரமாக நமக்கெல்லாம் கிருப பண்ணினவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள். அங்கே திருவாரூர்ல அவதாரம் பண்ணி சாட்சாத் பஞ்சநதீச பெருமானுடைய கஷேத்திரத்தையே வாசம் பண்ணவர் தியாகராஜ சுவாமிகளே. தியாகராஜ சுவாமிகளுடைய பிதாவான ராமபிரம்மத்தினுடைய சொப்பனத்துல வந்து அவ காசி யாத்திரைக்காக போகும்போது, நீங்க பஞ்சநதபுரம் அப்படிங்கிற திருவியாத்திரையே நீ வந்து வசிச்சிரு அப்படின்னு சொல்ல திருவியாத்திரையே வசிக்கிறார். காசி பஞ்சநத க்ஷேத்ரே மகாபாகவதோத்தமாக ராமபக்தி மதாம் சேட்டா ராமபக்தி மதாம் சேட்டா தியாகராஜ இதி ஸ்மிருதகா ஆசி பஞ்சநதம் புரக்ஷேத்ரே. பஞ்சாப்னு வடக்கத்தில் இருக்க மாதிரி இங்கே நம்முடைய பஞ்சாப் இருக்குன்னா திருவையாறு 5 ஆறுகள் ஓடக்கூடிய பகுதி. பஞ்சநத க்ஷேத்ரே மகாபாகவதோத்தமகா மகாபாகவதோத்தமராக இருந்தாலும் இந்த பாகவதம் சொல்லியிருக்கக்கூடிய வழியில பாகவதாள்னா எப்படி நடப்பாளோ, பாகவதாளுக்கு அப்படின்னு ஒரு பద్ధதி இருக்கு இல்லையா. பாகவதா என்ன பண்ணுவா, காலம்பர பிரபோதனத்திலேருந்து ராத்திரி டோலோசோ பரியந்தம் அவளுக்கு ஒரு பద్ధதி இருக்கு. வைதிகான்னா அதுக்கு ஒரு பద్ధதி இருக்கு இல்லையா. அவ அப்படி வாழ்க்கை முறை அமைச்சிக்கணுமோ அப்படி அமைச்சிக்கணும். அது போல பாகவதாள் இருப்பா. காலம்பரையிலிருந்து பிரபோதனம், அதற்கு பிறகு சிங்காரம், அதற்கு பிறகு பாராயணம் உண்டு, அதுக்கப்புறம் நாம ஜபம் உண்டு, அதுக்கப்புறம் உச்சவர்த்திக்கு போவா, பகவானுக்கு திருப்பி பூஜை பண்ணுவா, அவளுக்கு சிஷ்யாலாம் இருப்பாள், அவளுக்குலாம் கிளாஸ் எடுப்பா. அதுக்கப்புறம் ராத்திரியானா விசேஷ நாளாக இருந்தால் திவ்யநாமம் உண்டு, ஏகாதசி போன்ற நாட்களில் திவ்யநாமம் உண்டு, நித்தியமே டோலோத்சவம் உண்டு. இப்படி பாகவத சம்பிரதாயம் என்ன காட்டுறதோ அந்த வழியில வந்த பரம்பரையை சேர்ந்தவர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி. உலக நாடு திரிலிங்க வம்சத்தை சேர்ந்தவர். ஆந்திராலேருந்து வந்து செட்டில் ஆன குடும்பம் வாழணும். ராமபக்தி மதாம் சேட்டா, ராமபக்தியிலே நிலைத்திருக்கக்கூடிய குடும்பம். நீ வேறா குலதனம்ங்கிற குலதனம் என்ன, ஒருத்தருடைய குலதனம் என்ன? எனக்கு இங்க ஒரு மவுண்ட் ரோட்ல வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு மெட்ராஸ்ல, இல்ல இங்க எம்ஜி ரோட்ல வீடு இருக்கு பெங்களூர்ல அப்படின்னு சொல்றதா குலதனமா? ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, எங்க அப்பா ராமநாமம் சொல்லி கொடுத்திருக்காரு, அதுதான் எனக்கு குலதனம்ங்கிறார். நீ வேறா குலதனம்ங்கிற. இந்த மகான்களுடைய சரித்திரத்தை எப்படி பார்க்கணும்னா, அவருடைய கீதங்கள் மூலமாகவே பார்க்கணும். அவ கீதங்கள்ல அவ ஒளிவு முறையே கிடையாது. அவளுக்கு நான் மனசுல என்ன தோன்றதோ அப்படியே கீதமா பாடிடுவான். குழந்தையாரை பத்தி என்ன நினைக்கிறாளோ அதையும் பாடுவா, பகவானை பத்தி என்ன நினைச்சாலும் அதை பாடுவா. தன்னை பத்தி என்ன ஒரு நைச்சியானுசந்தானம், தன்னை பத்தி நைச்சியானுசந்தானம்னா தன்னை விட அதவன் கிடையாது, தன்னை விட பாபி கிடையாது, தன்னை விட அதர்ம வழியில போறவன் கிடையாது, தன்னை விட கருமி கிடையாது, தன்னை விட லோபி கிடையாது. இப்படி ஒரு நைச்சியானுசந்தானம் இது எல்லா மகான்கள்ட்டையுமே இருக்கு. எல்லா மகான்களையும் எடுத்து பாருங்க. அவளுக்கு அந்த பக்தியோட உச்ச நிலையில என்னடா அது இப்படி ஒரு ஜென்மாவா, நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜென்மா எடுத்திருக்கேனே கொஞ்சம் கூட, அதாவது பகவானை பத்தி ஒரு க்ஷணம் கூட அவன் நினைக்காம இருந்தான்னு வச்சுக்கோ, அது ஜென்மாவே வீணா போடுதுன்னு நினைப்பா. அப்படி எப்படி ஜலத்துல இருந்து மீனை எடுத்து தரையில போட்டா துடிக்குமோ அப்படி துடிப்பா. அப்படி துடிக்கக்கூடிய மகான்கள். அப்ப ஏற்பட்ட ஒரு சுவாபாவிகமாக உள்ள ஒரு
தன்னுடைய மனசுதான் அந்த கீர்த்தனையா பாடிக்கிறார். தியாகராஜி ஸ்மிருதகாய, தியாகத்திலேயே ராஜனாக இருந்தவர். அவ திருவாரூர்ல பிறந்ததால தியாகராஜ சுவாமி பேரை வச்சார். இவர் எதை தியாகம் பண்ணார் அப்படின்னு சொத்து சோகங்களை தியாகம் பண்ணார். அதனாலதான் இன்னைக்கு ஊருக்கு ஊர் தியாகராஜ சுவாமி உற்சவம் நடக்கிறதுனா என்ன காரணம்? அவருடைய ஆத்ம குணங்கள் தானே காரணம். அப்பேற்பட்ட தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய பிதாவான ராமபிரமம் அவர்கிட்ட ராமநாம உபதேசம் வாங்கிட்டு 96 கோடி ராமநாமம் ஜெயிச்சு ராமர சாட்சாத்காரம் அடைஞ்சார். 3-4 தடவை தியாகராஜ சுவாமிகளுக்கு ராம தரிசனம் ஆயிருக்கு. இப்படி ராமநாமத்திலேயே கிடைச்சிட்டு இருக்கக்கூடியவர் ராமனை பத்தி பாடுறார். 675 கீர்த்தனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 24,000 கீர்த்தனங்கள் பாடியிருக்கிறதா சொல்றா. 675 கீர்த்தனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. பாகவத சம்பிரதாயத்தை சொல்லக்கூடிய டோலோத்சவம், பிரபோதனம், திவ்யநாம சங்கீர்த்தனம், உற்சவ சம்பிரதாயம், இதுக்குன்னு தனியா கீர்த்தனங்கள் பண்ணி சாமானிய ஜனங்களும் அந்த கீர்த்தனங்களை பாடுறதுக்காக பண்ணி பெரிய பெரிய ராக தாளங்கள் தெரிஞ்ச சங்கீத வித்வான்கள் பாடணும்னே சில கீர்த்தனங்களை பண்ணி இப்படி வித்வத் மேதா விலாசத்தை சொல்லணுங்கிறது அபிப்பிராயம் இல்லை. ஆனாலும் இந்த கவிகள்லாம் ஏன் இப்படி ரொம்ப ஒரு சிரேஷ்டமான ஒரு கவிதையை பண்றாங்கன்னா, அந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜ்னால, அந்த மாதிரியான ஒரு கீர்த்தனத்தால பகவானை பூஜை பண்ணணும்னு அவளுக்கு தோணும். பகவான் இதை நம்ம அவளோட அகம்பாவமா நினைக்கக்கூடாது. இந்த கீர்த்தனை என்ன தாளமே புரியலையே, என்ன சங்கதியுமே புரியலையே, எப்படி போட்டிருக்காருன்னா, அப்பேற்பட்ட பகவானுக்கு காம்பீரியமான ஒரு கீர்த்தனை பண்ண வேண்டாமா நாம அப்படின்னு யோசிச்சு பண்ணதான் அந்த கீர்த்தனைகள். ராமாயண பத்ததி எப்படி, வால்மீகி பகவான் எப்படி ராமாயணத்தை ராமனுடைய சரித்திரத்தை சொன்னாலும் அந்த சரித்திரங்கள்ல முக்கியமான கட்டங்களை ரொம்ப விவரிச்சு பாடியிருக்கார் தியாகராஜ சுவாமி. ராமபிரானுடைய பிதுர்வாக்கிய பரிபாலனம் 14 ஆண்டுகள் ராமபிரான் ஜட்டாபாரம் பூண்டு மரமுறி தரிச்சுட்டு வனத்துக்கு கிளம்புறார். பிதுர்வாக்கிய பரிபாலனம், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமா இருக்கிறதுனால தொமேவராஜா தர்மஜ்ய அப்படின்னு சொன்னாலும் கூட எல்லாரையும் சமாதானப்படுத்தி வனவாசியா இருக்கார் ராமர். அந்த ராமருடைய குணங்களை பல கீர்த்தனங்களை பாடுறார். அதுல முக்கியமான ஒரு கீர்த்தனத்துல பாடுறார், எந்த விதமான உபமையும் சொல்ல முடியாத குணங்களை உடைய அனுபவ குணாம் அனுபவ குணாம் அனுபவ குணாம் எந்த விதமான ஒரு உபமையும் சொல்ல முடியாத குணங்களை உடைய அணி அனுபவ குணாமுதி அப்படின்னு அப்பா மனுவம்சத்தை பொறுத்தோம் இல்லையா? இந்த ஊர்ல என்ன சொல்லிட்டு இருக்கா? எங்க ஊர்ல மனுநீதி வழக்கம் மனுநீதி அப்படின்னு ஒரு காலகாலமா பேசிட்டு இருக்காங்க.
ஏன்னா நீதியை காப்பாற்றுறதுக்காக தன்னோட பிள்ளையே தேர்கால விட்டானே. மனு பகையை மனு நான் வந்து என்னை காப்பாத்துன்னு உனக்கு மனு கொடுக்க வந்துருக்கேன். எப்படி என்னை காப்பாத்துன்னு மனு கொடுக்க வந்துருக்கு. மனுப மாக்கு எவருவோ காப்பாத்து ஒரு நாள் தான் என்னை காப்பாற்றுற வேலையா இருக்காங்க. மனுப மாக்கு எவருவா எனக்கு வேற யாரும் இருக்கா? உங்ககிட்ட தான் வந்து கேட்டான். ஏன்னா உங்ககிட்ட இல்லாத குணமே இல்லை. வேற யாராவது கேட்க முடியுமாண்ணா? ராமனுடைய நாமத்தை சிந்தனை பண்ற. ராமான்னா என்ன அர்த்தம்? ராமஹா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய வியாக்கியானம் கொடுப்பா பெரியவாடலாம். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசோ பரபிரம்மா விதியதே. ராமர் தான் ஈக்குவல் டு பரபிரம்மம். அவ்வளவுதான் சார். பரமேஸ்வரனுடைய நாமத்தையும் நாராயணனுடைய நாமத்தையும் சேர்த்து வச்ச ஒரு நாமமா வசிஷ்டர் வச்சார். வசிஷ்டா பரம பிரீதா நாமானி கிருத்தவான் சதா அப்படின்னு ராமாயணமே சொல்றது. ஓம் நமோ நாராயணாயே அப்படிங்கிற அட்டாட்சரத்தில் இருக்கக்கூடிய ரேபத்தை எடுத்தார். ஓம் நமசிவாய அப்படிங்கிற இடத்துல மகாரத்தை எடுத்தார். ராம் பிளஸ் ராமன் இதுக்கு சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேத்தின்னா கடமையாதி சங்கிய மூலமா ரேபத்துக்கு 2 நம்பர், மகாரத்துக்கு 5 நம்பர். 2 × 5 10, 10 × 10 × 10 1000. இப்படி ஒரு வியாக்கியானம் சொல்லலாம். தியாகராஜ சுவாமி எப்படி சொல்றாரு பாருங்க. ராமாயணி ஜபலா ராமாயணி ஜபலா ராமாயணி ஜபலா ராமா நாம எப்படி கூப்பிடுறோம்? கிருஷ்ணான்னா கிருஷ்ணான்னு கூப்பிடுறோம். கேசவான்னா கேசவான்னு கூப்பிடுறோம். ஒரு அதை ஸ்திரீலிங்க மாதிரி இழுத்துடுறோம். ஆக்சுவலா அது சம்போதனம். வியாக்கரணப்படி எப்படி கூப்பிடலாம்? கேசவஹா அப்படின்னு தெரிஞ்சா ஏ கேசவா அப்படின்னு கூப்பிடுறோம். ஏ ஆதி மூலமேன்னு கூப்பிடுறோம். ராமா ராமான்னா யாருக்கு காலில் விடுறோம்? தூரத்தில் இருக்கிற ராமன் எப்படி கூப்பிடணும்? ஏ ராமா அப்படின்னு தான் கூப்பிடுறோம். ஏ கிருஷ்ணா ஏ சிவான்னு தான் கூப்பிடுறோம். சிவான்னா அம்பாள்னு பேரானா? சிவாங்கிறது ஸ்ரீலிங்கம், சிவஹாங்கிறது புல்லிங்கம். சிவான்னா அம்பாள், ராமான்னா ஸ்ரீன்னு அர்த்தம். ராமா ராமா ராமான்னா ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்திரீயை நினைக்கிறவா இருக்கா. ஆனா ராமான்னு கூப்பிட்டா ராமனை நினைக்கிறவான்னு இருக்கா இல்லையா? எப்படி ஒரு அனலைஸ் பண்றாரு. ராமாயணி சபலாட்சுணர்வே ராமான ஸ்திரீன்னு அர்த்தம் உண்டு. காமாதுல போவாரிவே காமக்காரனுக்கு ஒரு ராமான்னு கூப்பிட்டா ஸ்திரீயை தான் ஞாபகம் உண்டா? ஆனா எனக்கு என்ன ஞாபகம் வருது? ராமாயணி பிரம்மக்கு பேர் முன்னமே சொன்னோம் இல்லையா? ராமா ரமந்தே யோகினஹ ரமந்தே கதா ரமந்தே சதா ரமந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராம பதேன அசௌ பரபிரம்ம அபிதீயதே. ராமன்னா பரபிரம்மம்டா.
ராமாயணி பிரம்மமுனக்கு பேரு ஆ மாணவ ஜனாதுலகி. அப்பேற்பட்டவன் தானே தீரன். ராமான்னு நினைச்ச ராவணன் நினைக்கிறவன் தானே தீரன். ஜெய் ராமச்சந்திரன். இந்த பேரை உனக்கு யார் வச்சான்னு கேட்கிறார் கீர்த்தனத்தை. உனக்கு இந்த பேரை யார் வச்சா? இந்த பேரை எப்பேற்பட்ட மகத்தோடைய தெரியுமா? எல்லா மக்களுக்கும் சமமாக இருக்கக்கூடியது பிரணவங்கிற மந்திரம். அந்த பிரணவத்துக்கு மேற்பட்டதான ஒரு சாரத்தை உடையது இந்த ராமநாமா. சார சார இந்த பேரை யாருக்கு வச்சா? சாரத்துக்குலாம் சார சார தர தாரக நாமம் போடுங்க. சகல வேதங்களிலே சாரவே யுகமந்த, முக்தி மார்க்கே இங்கே மூலமந்த அப்படின்னு கொடுக்கிறதா. எல்லா வேதத்துக்கும் சாரமா இருக்கக்கூடியது ராமநாமம். அந்த ராமநாமம் என்ன பண்ணிவிடும் தெரியுமா? எப்பேற்பட்ட பாறைகளையும் தீ எப்படி ஒரு தூஷா பண்ணிவிடுறதோ அப்படி பண்ணிவிடுவோம் சார். கோர பாதக முன கோபனயனலு, கோர பாதக முன கோபனயனலு. எப்பேற்பட்ட பாவியானாலும் அந்த பாவத்தை எல்லாம் தூஷாக்கி கொடுத்தார். தீனில் தூஷாக்கும் செப்பேலோட வாயின்னு ஆண்டாள் சொல்றது மாதிரி எப்பேற்பட்ட பாவத்தையும் தூஷாக்கி கொடும். அப்பேற்பட்ட நாம எங்க இருக்கு தெரியுமோ? இந்த தியாகராஜனுடைய நாட்டில் இருக்கு. தியாகராஜு சதா தியாகராஜு சதா பாருகரி, தியாகராஜு சதா பாருகரி பேரி யாரு பொண்ணு நீ அவதாரம் பண்ணாரு ஒரு கேள்வி கேட்டார் ஒரு கீர்த்தனல்ல. எவரிகை எவரிகை அவதாரமே தீதிகோ, எவரிகை அவதாரமே தீதிகோ, எவரிகை அவதாரமே தீதிகோ, எவரிகை அவதாரமே தீதிகோ, இகுணே நஜரூபமியா யவரிகை அவதாரமே தீதிகோ, இகுணே நஜரூபமியா ராமானி எவரை முன்னிட்டு அவதாரம் பண்ண? பிரம்மாவை முன்னிட்டு அவதாரம் பண்ணியா? சிவனை முன்னிட்டு அவதாரம் பண்ணியா? இவரை பொறுத்தளவு மும்மூர்த்திகளுக்கு அதீதமான பரபிரம்மன் தான் ராமன். அந்த மூணு பேர் கேட்டகரியே இல்ல. ஏன்னு ஒரு கிருத்திரத்தை என்ன சொல்றாருன்னா, மும்மூர்த்திகளுக்கு வேலை கொடுத்தவர் ராமன்கிறார். சிட்டி புஷ்டி நட்டி சேயு பணுலு திருமூத்திற்கு ஒசகி இப்பேற்பட்ட ஒரு கான்செப்ட் படணும். சாட்சாத் ராமன் நாராயணுடைய அவதாரம் தான் இல்லையா?
அவருக்கு எப்பேற்பட்ட பாவம் தோன்றது பாருங்க. திருமூர்த்திகளுக்கு அதீதமான குணங்களை உடையவன் ராமன். அதனால என்னோட தெய்வம் தனிநூட்டார். அவனி கீரம் அவனி கீரம் அவனி கீரம் பிலித்தேன மகராஜு அவனி கீரம் பிலித்தேன மகராஜு எவடோ வாசிக்கே எவடோ எவடோ எந்த லோகங்களையோ சஞ்சாரம் பண்றவன், இந்த பூமியில உன்னை அவதாரம் பண்றதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டாதான் நீ வருவ. ஒருத்தர் கூப்பிடணும் இல்லையா? மாமா கூப்பிட்டாரு, ஓசூருக்கு வாங்க வந்து ஒரு உபதேசம் பண்ண போட்டேன், ஊருக்கு வந்தேன். அது போல ராமன் ஏதாவது வரணும்னா இங்க வாப்பா கொஞ்சம் சேர்த்த வாயன் அப்படின்னு யாரும் கூப்பிட்டாதான் வருவார். கூப்பிடாமே வரதுக்கு அவருக்கு சாமர்த்தியம் உண்டு. எல்லா சரீரங்களையும் அந்தரியாமையா இருக்கிறவன் தான். இந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுட்டு தசரத ராஜகுமாரனா நீங்க வந்து அவதாரம் பண்ணுவா அப்படின்னு சொல்லணும் இல்லையோ? அப்படி சொன்னவன் தாயா மகாராஜா தரும். சகராஜ சுவாமி சொல்ல, எனக்கு வேற எவனும் மகாராஜா கிடையாது. ஒன்னு அவதாரம் பண்ண சொன்னா பத்தியா ஒருத்தர் மகாராஜா. அவனி அவனிக்கு ரம்மணி பிடிச்சின அவதாரம் பண்ணுன்னு உன்னை யாரு சொன்னாரோ நம்ம மகாராஜா இருக்கா பத்தியா, அவன் யாரு அவனை காட்டுங்கிற. எவடோ எவடோ ராமன் கேட்கிற, சரி நான் யாரும் சொன்ன என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நமஸ்காரம் பண்ணுவேன், அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன்? உன்னை அவதாரம் பண்ணவும் இவன் தான் வசிஷ்டர் தான் என்ன அவதாரம் பண்ண சொன்ன, இல்ல தேவாலயம் தான் வந்து அவதாரம் பண்ண சொன்னா அப்படின்னு சொன்னியானால் என்னால என்ன பண்ண முடியும்? அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். ராமனுடைய திவ்ய ரூபத்தை வர்ணிக்கிறார். மகராஜுடு எவடோ வேத
ஆதித்யவர்ணம் சமதந்து பாரே அப்படிங்கிறது வேதம். வேதம் பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறது. நீலதோ ஏகமத்யந்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா நீவார சுகவர்தன்வி பீதாபாஸ்வஸ்ய ரூபமா. அப்போ பகவானை எங்கேயும் பார்க்கறதுக்கு வேற எங்கேயும் உதாரணம் தேட வேண்டாம். நீலமேக சரீரமா இருக்கக்கூடிய பகவான், மேகம் எந்த கலர்ல இருக்கு? நீலமேக சரீரம். அந்த நீலமேகமான சரீரத்துல ஒரு மின்னல் அடிக்கிறது. இதுதான் பெருமாள் தாயாரும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னா. நீலதோ ஏகமத்யந்தா வித்யுல்லேகேவ பாஸ்வரா. அம்பாள் அப்படி நீளமான ஒரு நீலமேக சாவளமாக இருக்கக்கூடிய திருவேணியில மின்னல் கொடி போன்றவள் தாயார். நீவார சுகவர்தன்வி பீதாபாஸ்வஸ்ய ரூபமா. பகவானுடைய பீதாம்பரத்தை வர்ணிக்கிறார். இப்படி வேதமே காட்டி கொடுக்கிறது. வேதத்திலேருந்து தான் நாம சங்கீர்த்தனம் வந்தது. வேதம் தான் பகவானுடைய நாமத்தை சொல்றது. வேதம் தான் பகவானுடைய ரூபத்தை சொல்றது. அதுதான் பெரியவாளா எடுத்து காட்டியிருக்கா, புராணம் மூலமா காட்டியிருக்கா. அந்த புராணங்கள்ல சொன்னதுதான் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் பாசுரங்களாக, பதிகங்களாக, கீர்த்தனங்களாக பாடியிருக்காங்க. அதனாலே சொல்றார், வேத வர்ண பகவானுடைய நாமத்தை எழுதார், பகவானுடைய ரூபத்தை ஸ்மரிக்கிறார். முதல்ல நாமம் வந்ததுக்கு அப்புறம் தான் ரூபம் வரும். நாமருச்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பகவானுடைய ரூபம் என்னன்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஒரு சோபானத்துல போறார். ராமா, உன்னோட ரூபம் பிரம்ம ருத்ராதிகளுக்கெல்லாம் மேற்பட்டதுப்பா. சரி, உன்னோட ஒரு வடிவம் எப்பேற்பட்ட வடிவம்? ஆனந்த சொரூபம் இல்லையா நீ? ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன? ஆனந்தம் தான் பிரம்மம் அப்படிங்கிறது வேறமும் சொல்றது. உபனிஷத்துக்குள்ள அதான் சொல்றது. அந்த பரிபூர்ணமான ஆனந்த ஸ்வரூபம் நீ தானே. மோத சதனமகு, மோத சதனமகு. சதனம் அப்படின்னா வீடு. மோத சதனம், ஆனந்தம் இருக்கக்கூடிய வீடு எதுன்னா பகவான் தான். மோத சதனமகு பட்டுச்சரி தருகோ. சுத்தமான சரித்திரம் உள்ளவன். அப்பேற்பட்ட நீ காட்டுக்கு வந்திருக்கியப்பா. உன்னை நீலமேக சாமளாக பல சர்வாலங்கார பூஷிதமாக பார்க்க வேண்டியது இருக்க, நீ இப்படி மரமுடி கட்டிட்டு எந்த விதமான ஆபரணங்களும் இல்லாமல் இப்படி ஒரு சரீரத்தோட ஆலம்பாலால முடியப்பட்ட ஒரு ஜடாமுடி தரிசிட்டு நீ வந்திருக்கியப்பா. ஏன் இப்படி வந்த? முனிராஜவே முனிராஜவே யாகராஜமோத நியபரி கை அவராக இப்புடே இப்போ சொல்லிடு எனக்கு. இப்புடைங்க தெரிப்பவே வையா, இப்பவே எனக்கு சொன்னாங்க. இப்புடே இப்படி ராமபிரானுடைய சரித்திரத்தை, ராமபிரானுடைய நாமத்தை வர்ணிக்கிறார், ராமபிரானுடைய ரூபத்தை வர்ணிக்கிறார். ராமர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறார், ராமர்கிட்ட இவர் பேசுறார், அவருக்கு இவருக்கு சல்லாபம் நடக்கிறது. தியாகராஜ சுவாமிகளுடைய பிதாவான ராமபிரம்மம் அவர் பெரிய தபஸ்வி. இந்த ராமபிரம்மம் மருதானூர் சத்குரு சுவாமிகள்கிட்ட தான் நாமசூத்திரம் எடுத்துட்டார். அவருக்கு அவருடைய சகபாட்டியாக இருந்தவர் உபனிஷத் பிரம்மேந்திராள் அப்படிங்கிற ஒரு மகான். இந்த உபனிஷத் பிரம்மேந்திராள் 108 உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணவா. அவளுடைய மட்டம் காஞ்சிபுரத்தில் இருக்கு. உபனிஷத் பிரம்மேந்திர மட்டம் அப்படின்னு இருக்கு. அந்த சன்னிவேசத்திலேயே நிறைய யதீஸ்வரர்களுடைய அதிஷ்டானம் இருக்கு. அந்த உபனிஷத் பிரம்மேந்திர மட்டத்துல அங்க ராம யந்திரம் பிரதிஷ்டி ஆயிருக்கு. அவர் நிறைய திவ்யநாம கீர்த்தனங்களும் பண்ணியிருக்கார் உபனிஷத் பிரம்மேந்திராள். தியாகராஜ சுவாமிகள் காஞ்சிபுரம் வழியா காஞ்சிபுரம் போனார், அம்பாளை சேவிச்சார், விநாயகுனி பாடினார்.
திருப்பதி வழியா போறதுக்கு காஞ்சிபுரம் வழியா தான் போனார். பூஷன் பிரம்மேந்திரா மடத்தில் தங்கினார். அந்த சுவாமிகள் ரொம்ப பிரியம் தியாகராஜ சுவாமிகள்கிட்ட. அவரும் நிறைய கீர்த்தனங்கள் பண்ணியிருக்காரு. ராமாஜனக ஜாபதே ராமாஜனக ஜாபதே தேவி பக்தி தே ராமாஜனக ஜாபதே தேவி பக்தி பரமானந்த வாரிதே பரமானந்த வாரிதே பரத்வாஜ பிரியா பரமானந்த வாரிதே பரத்வாஜ பிரியா ஐயனுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ சுவாமிநாத ஆச்சாரியன்னு பேரு. முன்னாடி சொன்னா தியாகராஜ சுவாமிகளுக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தார். தில்லைஸ்தானம், உமையாள்புரம், லால்குடி, ஸ்ரீரங்கம், வாலாஜிபேட்டை, இப்படி நிறைய குரூப். அதை பற்றி நிறையா ப்ரொஃபஸர் சாம்பமூர்த்தி நிறைய எழுதியிருக்கார். அவருடைய சிஷ்ய குலத்தில் வியாக்கரண பண்டிதா இருப்பா, மீமாம்ச வாஸ்தவா இருப்பா, பாகவதாள்லாம் இருப்பா, சங்கீத வித்வான்கள்லாம் இருப்பா. இப்பேற்பட்ட ஒரு கோஷ்டி. அதில் உமையாள்புரம் ஸ்கூலை சேர்ந்தவா உமையாள்புரம் சுந்தர பாகவதர், கிருஷ்ண பாகவதர் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தவர். அவளோட சிஷ்யாலா வந்தவர் உமையாள்புரம் சுவாமிநாத பாகவதர். அவர்கிட்ட சின்ன வயசுல இவர் என்னோட குரு ஒரு கைங்கரியம் பண்ணி இந்த சுவாமிகளுடைய கீர்த்தனங்கள்லாம் எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உண்டாயிருக்கு, எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல உண்டாயிருக்கு. தியாகராஜ சுவாமிகளை பொறுத்தளவு சங்கீத மும்மூர்த்திகள்ல இவர் ஒரு என்ன ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஒரு அட்ரிபியூட் அப்படின்னா, அவருக்கு ரொம்ப சென்சிட்டிவான மைண்ட் உண்டு, ரொம்ப சென்சிட்டிவான ஹிருதயம் உள்ளவர். சுகமோ துக்கமோ அவரை ஈஸியா தாக்கிடும். அந்த சுகம் அவருக்கு தாக்கிட்டுன்னா அந்த சுகத்தினுடைய ஸ்பூர்த்தியினால ஒரு கீர்த்தனம் வரும், துக்கப்பட்டாருன்னா துக்கத்தினால ஒரு கீர்த்தனம் வரும். இதுக்காக ஒரு நோட்டு பேனா வச்சிருந்து இதை நான் சுத்த மங்காள ராகத்துல எழுதணும், ஆந்தோலிகா ராகத்துல எழுதணும், இல்ல திரிபுட தாளத்துல போடணும், இந்த மிஸ்ர சாப்புல போடணும், கண்ட சாப்புல போடணும்னா சங்கல்பம் கிடையாது. அந்த ஹிருதயத்துல இன்னும் ஒரு பாவம் இருக்கு, அதை பாடிடுவார். உள்ள மூனிகே மருள்நாம், உள்ள மூனிகே மருள்நாம், உலகென்னநாதத்துடன் சுடரியும் உள்ள மூனிகே மருள்நாம், உலகென்னநாதத்துடன் சுடரியும் ஜெகநாதோ வல்குமீராம் சாரகநயனா ராமா, இதோட நீ பேச மாட்டேங்கிறியே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன், என்னோட ஹிருதயம் உனக்கு தெரியாதா? நான் உனக்கு பூஜை எல்லாம் ஒழுங்கா பண்றதில்லை, எனக்கு உபச்சாரம்னு ஒன்றும் பண்ண தெரியாது, எனக்கு தியானம்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது, ஆவாகனம்லாம் பண்ண தெரியாது. ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், இந்த பூஜையை நீ ஏற்றுக்கிறேன்னு நினைச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி நாமாக்கள் சொல்றது. எனக்கு ஒழுங்கா பூஜை பண்ண தெரியாது, அர்ச்சனை பண்ண தெரியாது, பாட்டு கூட ஒழுங்கா பாட வராது.
निरुपमशूरा निखिलाधारा वरदायिनी दूरा वामविदारा सरसिज नेत्रा श्यामल गात्रा सरसिज नेत्रा श्यामल गात्रा त्यागराज द्वारिज त्यागराज நான் எதுவும் ஒரு நாம சொல்றேன், ஆனா நீ இன்னும் பேசுவேன். நீ எதுவும் பேசலன்னா மனசு ஏன் இப்படி பேச மாட்டேன்? எனக்கு இந்த 5 பாத்திரம் வச்சுட்டு இவ்வளவு தடவை அர்த்தியம் கொடுக்கணும், இவ்வளவு தடவை பாத்தியம் கொடுக்கணும், இதெல்லாம் முறை இருக்கு. இப்படிலாம் பெரியவா சாஸ்திரஜானெல்லாம் எழுதி வச்சிருக்கா. அப்படி ஒன்றும் எனக்கு பூஜை பண்ண தெரியலையப்பா, அப்படி ஒன்றும் பூஜை பண்ண தெரியல. இப்படி மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை பாடிட்டு வரும். இந்த மனோபாவத்தை தான் நான் புரிஞ்சுக்கணும். இந்த கீர்த்தனை எப்படி பாடினா இதுக்கு ஒரு 10 சங்கதி போட்டு பாடணுமா? என்ன ரீச் ஆகணும்? இது எப்போ பாடியிருக்க மனசு ராமர் பேசுறேன்னு ஒரு சங்கடம், அந்த சங்கடத்துல ஒரு பதுமாரு சிரகாலமு பரமாத்மி பாதமுதம் உலசீகல உலகலேகம் ஓரவோராபு உலசீகல. ஒரு பரியாயம் ஒரு கச்சரை பண்ணணும். இவர் போடுறது துளசி தளம் தான். ரொம்ப உற்சவத்தெல்லாம் ரொம்ப பெருசா பண்ணி ஊரை கூப்பிட்டு 100 பேரை வச்சு நித்தியமா இந்த மாதிரி ஒரு அன்னதானம் போட முடியுமா, இந்த மாதிரி ஒரு உற்சவம் பண்ண முடியல ஆசைப்பட்டவர் இல்ல. அவர் நித்தியமே 4 ராமரோட சரணங்கள்ல துளசி தளம் போட்டு அந்த பக்தி தான் வளரணுமே தவிர, பக்தியை தவிர வேற விஷயங்கள்லாம் வளர்ந்துருச்சுன்னா மனசு வேற எதையே போகும். 4 பேர் என்ன சொல்றா, 4 பேர் நம்மளை பாராட்டுறாளா, நம்மளை பாகவதன்னு ஒத்துக்கிறாளா, அந்த இடத்துக்கே போல. அவர் பாகவதன்னு சொன்னா எனக்கு அகங்காரம் வந்துடும்னு ஒரு கீர்த்தனத்தை பாடுறேன். பாகவதன் சொன்னா 4 பேர் மரியாதை கொடுப்பா இல்லையா, 4 பேர் நமஸ்காரம் பண்ணுவா இல்லையா, அப்புறம் எனக்கு ஒரு அகம்பாவம் வந்துடும் இல்லையா, உங்ககிட்ட பக்தி இருக்காது. இப்படி நினைச்சவர், அந்த ஒரு சென்சிட்டிவான மைண்ட் உள்ளவர். இப்படி நிறைய எந்தெந்த கீர்த்தனங்கள் எந்தெந்த சம்பவத்துல உதிச்சுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவர் ரொம்ப சின்ன 5-6 வயசுல கேள்விப்பட்ட விஷயங்களாக எடுத்து தொகுத்து தியாகராஜ அனுபவங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கார். ஒரு 12 கீர்த்தனங்கள் எந்த சம்பவத்திலேருந்து உண்டானது, என்னென்ன occasions, what occasions inspired Tyagaraja Swamigal to compose such compositions. That was the crux of that book. இப்படி ஒரு 12 கீர்த்தனங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா ஷியாமசுந்தராங்கங்கிற ஒரு கீர்த்தனம், தன்யாசிராக கீர்த்தனம். அது திருவையாறுல ஒரு கலவரம் வராமல் தடுத்து ராமர் கிட்ட பிரார்த்தனை பண்ணின கீர்த்தனம்னு அதுல எழுதுறாங்க. இப்படி நிறைய கீர்த்தனங்கள். அது மாதிரி கத்தனு வாரிக்கிங்கிற கீர்த்தனம் சிவராத்திரி அன்னைக்கு பண்ணினது அப்படின்னு ஒரு சம்பவத்தை கொடுக்குறாங்க. இப்படி நிறைய கீர்த்தனங்கள். அதுல முக்கியமா அடியனுடைய குருநாதருடைய அனுபவத்தை தான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். ராமரும் சீதாதேவியும் லக்ஷ்மணரும் அனசூயா தேவியுடைய ஆசிரமத்துக்கு போனார். ராமபிரான் பரதனுக்கு பாதுகைகளை அருளி மேற்கொண்டு சஞ்சாரம் பண்றார். கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் எல்லா தபஸ்விகளுடைய ஆசிரமங்களையும் இருக்கார். அப்படி முக்கியமா பிரதானமாக போன ஒரு ஆசிரமம் அத்ரி மகர்ஷியினுடைய ஒரு ஆசிரமம். இந்த உபனிஷத் பிரம்மேந்திரால் திருவையாத்துக்கு வந்து தியாகராஜ சுவாமிகளை முன்னிட்டு ஒரு ராமாயண நவாகம் பிரவச்சனம் பண்ணினார். அந்த பிரவச்சனத்துல இந்த அனசூயா தேவியினுடைய உபச்சாரத்தை ரொம்ப பிரதானமா விஸ்தாரமா சொன்னார். சோத்ரேராஸ்ரமமா சாத்தியம்
அந்த அத்ரி மகர்ஷியுடைய அந்த ரொம்ப உற்சாகமா சொல்லிட்டு இருக்காரு உபனிஷத் பிரம்மேந்திரா. தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப ஆஸ்வாதத்தோட அனுபவிக்கிறார் அதை. சோத்ரேராசிரமமாசாத்திய ராமபீரானுக்கு என்ன ஒரு மகத்துவம் அப்படின்னா, யாராவது பெரியவாளை பார்த்தா உடனே நமஸ்காரம் பண்ணுவார். அப்பேற்பட்ட குணமுடையவர் ராமபீரான். தம்ப வந்தே மகாயசாக, தன்னை விட சீலத்துல உயர்ந்தவாளாக இருந்தாலோ, தன்னை விட படிப்புல உயர்ந்தவாளாக இருந்தாலோ, வயசு குறைச்சலா இருந்தா கூட நமஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய மதம். அதனாலதான் வேதாத்தியனம் பண்ணுவா சின்ன வயசுக்காராளா இருந்தாலும் நமஸ்காரம் பண்றோம் அப்படிங்கிற முறை இன்னமும் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எதனால பண்றோம்? அவ படிப்புல உயர்ந்தவா. படிப்புல எல்லா படிப்புலையும் எது மேன்மையான படிப்புன்னா வேதம் தான். வேதங்கிற படிப்பு தான் மேன்மையான படிப்பு. வேற எல்லா படிப்பும் அதுக்கு உள்ளதான், அதுக்கு அடங்கினது தான். தம்ப வந்தே மகாயசாக, இவர் சீலத்திலையும் பெரியவர், இவர் விருத்தர், படிப்புலையும் பெரியவர், ஞானத்திலையும் பெரியவர். அதனால ராமர் நமஸ்காரம் பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். ராமர் பண்ணது ஆச்சரியம் இல்லை, எல்லாரையும் நமஸ்காரம் பண்றார். பூர்வ பாஷி பிரியம்பதா, புத்திமான் மதுரா பாஷி பூர்வ பாஷி பிரியம்பதா அப்படின்னு ராமபிரானுடைய பேசுறத சொல்றார். யாராவது ஒருத்தர் ராமபிரானை விசாரிக்க வந்தா வாங்க 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 உட்காரும், நீ எப்படி இருக்க, காஃபி சாப்பிட்டெல்லாம் விசாரிக்கிறவர், காஃபி சாப்பிட்டெல்லாம் தூத்தம் சாப்பிட்டெல்லாம் உடனே கொண்டு வரேன், உடனே ஓடக்கூடியவர். என்ன பூர்வ பாஷி அப்படிங்கிறார். இதெல்லாம் எதனால தெரியுது? வால்மீகி பகவான் சொன்னதால தானே. அதை ஒட்டி இந்த மகான்கள்லாம் பாடுறா இல்லையா? ராமபிரான் பேசக்கூடிய அழகு, ராமபிரான் எல்லார்ட்டையும் பழகக்கூடிய அழகு, அவ தானே நமக்கு காட்டி கொடுக்குறா. எல்லாரும் எப்படி தெரியும்? கற்பா ராமபிரானை எல்லாரும் மட்டும் கற்பனோன்னு ஆழ்வார். நீ உனக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சியானால் ராமபிரானை மட்டும் தெரிஞ்சுக்கோ, அது போதும். ராமபிரான் எப்படி நடந்தார், ராமபிரான் எப்படி வாழ்ந்தார், ராமபிரான் எப்படி பழகினார், ராமபிரான் தக்காருக்கு தக்கபடி எப்படி பேசினார், ராமபிரானை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும்னாரு. அதுக்கு என்ன ஃபுல்லா எல்லாமே அது இன்க்ளூசிவா இருக்கு பாருங்க. இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னாலும் கூட ராமபிரானை ஃபாலோ பண்ணிக்கொண்டு, அதனாலதான் பின்னாடி சொல்ல போறா, ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதிங்கிற. எல்லாத்துலயும் எந்த விஷயமா இருந்தாலும் அடப்படா ராமனா இருந்தா இப்படி பண்ணுவானா, இப்படிதான்டா பண்ணுவான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவர்
அப்படி ஒரு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கார். அப்படி பண்ணியிருக்கார். இல்லைன்னா புத்திரம் பிரதமஜம் ஜனனி நாபியனந்ததன், முதல் குழந்தை பிறந்திருக்கு. ராமபிரான் வனத்துக்கு போகும்போது இந்த குழந்தைய அழைச்சிட்டு போறாளாம். அப்படியே பிறந்த குழந்தை பிறந்திருக்கிற நிகழ்ச்சி கூட சந்தோஷமா இல்லை. ராமர் அப்படி பழகி இப்படி ஒரு ஆகர்ஷிச்சிருக்காரு ராமர். தம்ப வந்தே மகாயஜா தம் சாபி பகவான் அத்ரி. அங்க பகவான் ஒரு பதத்தை போட்டார். பகவான் போட்ட வால்மீகி பகவான் போட்ட இடங்கள் ரொம்ப கம்மி தான். ஏன் பகவான் அப்படின்னா அத்ரியினுடைய அத்ரிக்கு 3 விஷயங்கள் கிடையாது. காமம், குரோதம், லோபம், இந்த 3ம் இல்லாதவர் அத்ரி மகர்ஷி. காரணம் பேர், அவருடைய தர்மபத்னி பேர் என்ன? அனசூயா தேவி. ந அசூயா அஸ்தி சா அனசூயா. ஆனா அசூயே இல்லாதவளாம் அவள் அனசூயா தேவி. எப்படி? அவள் திரிமூர்த்திகளையும் குழந்தையா பண்ணி ஸ்தன்யபானம் பண்ணி வச்சு. இப்படி அவருடைய பாதிவிரத்துக்கு ஒரு சோதனை வந்தது. திரிமூர்த்திகளையும் குழந்தையா பண்ணிவிட்டா. அதனால இவாள் என்ன பண்ணா, இவ திரிமூர்த்திகள் பார்வதி, சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, இவாள்லாம் இவாத்துக்கு வந்து அடுப்பங்கரையில வேலை பண்ணிட்டு இருந்தான். அவ 3 பேர் வந்து அவ அம்மி அரைக்கிறது, அப்பெல்லாம் மிக்சி கிரைண்டர்லாம் இருக்காது போல, இதெல்லாம் அம்மி கரைக்கிறது, இதெல்லாம் அரைச்சி கொடுக்கறது, இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தான். என்ன புருஷன் திருப்பி வாங்கணுமே. எதுக்குன்னா நம்முடைய மதத்துல பகவானுமே அந்த ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். எப்படி நம்முடைய ஒரு அழகான மதம் இல்லை. இதை வந்து யாராவது ஒரு விமர்சனம் பண்ணா நாம எதிர்த்து கேட்கக்கூடிய அளவுல இருக்க வேண்டாமா? நம்முடைய புராணங்களை படிக்கிறோம், நம்முடைய இதிகாசங்களை படிக்கிறோம். என்னைக்காவது நமக்கு விரசமான ஒரு விஷயம் நமக்கு தோன்றி இருக்கா? நம்முடைய எல்லா 40 சம்ஸ்காரங்களுமே நம்மளை பதப்படுத்துறதுக்காக வந்த சம்ஸ்காரங்கள் தான். அறகுறையா அர்த்தம் தெரிஞ்சுட்டு அதை வந்து பிரச்சாரம் பண்றது நமக்கு ஏற்புடையதான விஷயம் கிடையாது. அதனுடைய தாற்பயம் தெரியணும்னா வேதம் தெரியணும், அதுக்கு வேதத்தினுடைய வேத பாஷ்யம் தெரியணும். அந்த வேதத்தினுடைய இருக்கக்கூடிய சொற்களே சம்ஸ்கிருத சொற்களுக்கும் வேதத்தில் இருக்கக்கூடிய சொற்களுக்கும் அர்த்தம் டிஃப்ரெண்டா இருக்கும். எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அதை பிரயோகம் பண்ணியிருக்கான்னு தெரியணும். இப்படிப்பட்ட ஒரு பத்ததியை காட்டின, இப்படிப்பட்ட மார்க்கத்தை காட்டின மதம் நம்முடைய சனாதனம். தம்சாபி பகவான் அத்ரிஹி புத்திரவது பிரத்யபத்யத. இங்க ரொம்ப துணிச்சி எழுதுறார். ராமபிரான் பகவான் தான். அந்த பகவானே யார்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ற? இன்னொரு பகவானான அத்ரி. அதனாலே அவர் வரவேற்றார். நிறைய ராரா ராராமா இனிக்காக இருக்கு. நிறைய கீர்த்தனை படிக்க ரகுவீரா ரணவீரா ராரா. இந்த சந்தர்ப்பத்துல ரமா ரமண ராரான்னு அர்த்தம். நீ ஒன்றும் புதுசாகவும் கிடையாது, எனக்கு எங்காவது புதுசா ஒன்றும் கிடையாது, எங்காவது ஏற்கனவே வந்திருக்கேன் நீ. அதனால ஞாபகப்படுத்துற உன்ன, நீ யாருடைய கணவன் தெரியுமா? இப்போ சீதாராமனா நீ வந்திருக்க, ஆனா நீ யார் உண்மையிலேயே? நீ ரமா ரமணன், நீ லட்சுமி ரமணன். அதை ஞாபகப்படுத்த உனக்கு இல்லை. அதனாலேயே சொல்ற ஆமா, உனக்கு சமானமா யாரு பாருப்பா? சமானமா வேற யாராவது உண்டா? எந்த புயல்
நான் சொல்லுவேன், எந்த புருஷனை சொல்லுவேன், எந்த தெய்வத்தை சொல்லுவேன்? எல்லாரையும் பார்த்து தான் அவர் வாக்குலேருந்து வருதுன்னா பார்க்கணும். என்ன வசிஷ்டர வாயால தான் ரொம்ப கீழே வரணும். அதுக்கான வெயிட் பண்ண விஸ்வாமித்திரர். நீங்க சொன்னது கேட்ட வசிஷ்டர் சொல்றாரா? எல்லாரும் சொல்லியாச்சு. 33 தேவர்களும் கொடுத்தாச்சு. வசிஷ்டர் சொல்லணும். அவன் சமாதானம் யாரு? எப்பேற்பட்ட வராதி சூரன், நீ தாடகையை முடிச்சதை கேட்டேன். ஒரே பானம் தாடகையை முடிச்சியா? சொல்லக்கும் கையலாக சுடுசரம் கரிய கம்மல் அல்லவும் நிரம்பினாள் வைரக்கும் கண்களுக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லக்கு நல்லோ சொன்ன பொருள் என போயிட்டு கல்லா புல்லருக்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிட்டு நான் கம்பராட்டாகுவேன். ரொம்ப வடிகட்டின முட்டாள உட்காந்து ராமாயணம் விடிய ராமாயணம் சொல்லி சீதைக்கு ராம சித்தம் பண்ணானா நம்மளுடைய சொலவடை இருக்கு இல்லையா, நம்ம கிட்ட பேசுற வழக்கம். அடிமுட்டால் உட்காந்து வச்சுட்டு என்னதான் அவனுக்கு சொல்லி கொடுத்தாலும் இந்த காதல வாங்கி இன்னொரு காதல விட்டுருவான். அது எத்தனை கம்பர் இருந்த செஞ்சுரி, எத்தனையோ செஞ்சுரி, 11th செஞ்சுரின்னு நினைக்கிறேன். எவ்வளவு வருஷமா இருக்கு பாருங்க. அப்போ அவரே அப்படி சொன்னார்னா இன்னைக்கு நீ அதை பிரயோஜனம் பண்ணாதப்பா, இன்னைக்கு அடிமுட்டால உட்காந்து வச்சுட்டு ஒன்றும் சொல்லாதப்பான்னு சொல்றாரு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கல்லா பிள்ளைக்கு நல்லவர் சொன்ன பொருள் என போயிட்டு இருக்கு. இப்ப இந்த உபமா எதுக்காக எடுத்தாருன்னா, ராமபிரான் அந்த தாடகையை பார்த்து ஒரு அம்பை எய்யறார். அம்பு இங்க தைச்சதுதான் தாமசம் பின்னாடி வந்து விட்டுருந்தார். அந்த சரித்திரம்லாம் நான் கேள்விப்பட்டப்பா. நீ எப்பேற்பட்ட ரணாதி சூரன், ரணாதி சூர சரணாகதாத்ம ரணாதி சூர சரணாகதாத்ம சரணம் பவதாரணம் ரணாதி சூரனா இருந்தா விட்டு போடாது. சரணாகதி பண்றவங்களுக்கு மோட்சம் கொடுக்கும். ரெண்டுமே ராமகிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கணும். நம்ம பலசாலியா இருக்கிறோம், முட்டாளா இருப்போம். முட்டாளா இருக்கிறோம், நோஞ்சானா இருப்போம். இது லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயம். ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறவா இருக்க மாட்டான். ரெண்டுமே சேர்ந்துருந்தா ஓடனா தான். ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறவா ரொம்ப துர்லபம். எனக்கு தெரியல அப்படி இருக்கிறவா. ஆனா ராமர் அப்படி இல்லை. ராமர் சாத்விக வீரன். சாத்விக வீரன்னா கையில தனுஷ் தான் வச்சுட்டு இருக்காரு. ஆனா ராமரை பார்த்தா அப்படி தோன்றதோ? தனுஷுங்கிறது ஒரு அலங்காரமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா அவர் அர்த்தாதிக முகூர்த்தத்துல 14,000 ராட்சசர்களை முடிச்சவர். அர்த்தாதிக முகூர்த்தம் அதுக்குள்ள தனியாளா வந்து 14,000 ராட்சசர்களை முடிச்சவர். இப்படிப்பட்ட ரணாதிசூரர் காலம்பர அம்பு தீட்டார், சாயந்தரம் உட்கார்ந்து வேதாந்த பாடம் வாசிக்கிறார். இதுதான் ராமாயணம் சொல்றது. எல்லாம் ராமாயணம் இருக்கிறது தான். நான் புதுசா கட்டுக்கதை சொன்னது. அப்பதான் ராஜாக்கள் எல்லாமே க்ஷத்ரியாளுக்கும் வேதம் உண்டு, அவளும் வேதாத்தியனம் பண்ணவா. அப்பதான் ஒரு மைண்ட் காமன் கம்போஸ்ட் ஸ்டேச்சர்ல இருக்கு. ராஜ்யபாரத்தில் நிர்வாகம் பண்றவாளுக்கு ஆன்மீகம் அவசியம். ஆன்மீகம் இல்லாதவாளால ஒரு ரொம்ப கிளாரிட்டியான ஒரு தேச பரிபாலனத்தை கொடுக்கவே முடியாது சத்தியமா. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எப்படி? அதனாலதான் இன்னைக்கு ராமராஜ்யம் ஏன் சொல்றோம்? எத்தனை ராட்சசர்களை முடிச்சாலும் கூட அவர் சரணாகதி அப்படின்னு வந்தவாளுக்கு மோட்சம் கொடுக்கிறார் இல்லையா? அதுதான் பின்னாடி பார்க்கிறோம். ரணாதிசூர சரணாகதாத்ம சரணம் பவ காரணம் பூஜேதும்
வரவேற்றா அத்திரி பகவான் சொன்னார், அனுசூயா அப்படின்னு கூப்பிட்டார். அந்த அம்மா உள்ள வேலை செஞ்சிருந்துருக்கா போல. மாமிகள் பொதுவா ஆத்துள்ள வேலை தானே செஞ்சுட்டு இருப்பா. நீங்களாம் சத்சங்கத்துக்கு வாங்கோ, நாளைக்கு வாங்கோ, அதுக்காக சொல்லல. பொதுவா ராமர் வந்தப்போ உள்ள இருந்திருக்கா அந்த அம்மா, அதனால கூப்பிட்டார். அந்த அம்மா வந்தா சீதா தேவியை அழிச்சுன்னு போய் அவெல்லாம் ஒன்னாங்கிட்டு ரெண்டாங்கிட்டு தாண்டி இப்படிதானே வீடுகள்லாம் இருக்கும். அப்போ ஆசிரமங்கள்லாம் அங்க உட்காந்து பேசினா ராமரும் அத்திரியும் பேசலாம். சீதா தேவியும் அனசூயா தேவியும் பேசினதை விஸ்தாரமா வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். அனசூயாம் மகாபாகாம் தாபசீம் தர்மச்சாரிணி பிரதிகிருண்ணேஷ்வ வைதேஹிம் அப்ரவீத் ரிஷி சத்தமர்காயா. என்னோட தர்மபத்னி உன்னை அழைச்சும் போவா, உள்ள போவா, உள்ள அழைச்சும் போவான்னா அவனோட போனி. தாமிமாம் சர்வபூதானாம் நமஸ்கார்யாம் யசஸ்வினி அபிகச்சத் வைதேஹி ருத்தா அக்ரோதனாம் ததா. நம்முடைய பாரத தேசத்துல என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, புருஷாலாம் அவளோட பத்திய பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவா. பத்னிகள்லாம் அவ புருஷால பத்தி பெருமையா சொல்லுவா. உண்டா இல்லையா? உண்டுதானே? புருஷாலாம் பத்திய பத்தி பெருமையா சொல்லுவா இல்லையா? ராமாயணத்துல வாக்கியம் இருக்கு, அதனால சொல்றேன், தைரியமா சொல்றேன். தாமிமாம் சர்வபூதானாம், எவ்வளவு ஒரு பெருமையான விஷயம் பாருங்க. அத்திரி பகவான் அனசூயா தேவியினுடைய சரித்திரத்தை சொல்றாருன்னா, அனசூயா தேவியினுடைய சரித்திரத்தை சொல்றாரு. இதே மாதிரி ராமரும் சீதா தேவியினுடைய சரித்திரத்தை உயர்வா சொல்றார். ராஜ்ய பிரஷ்டஸ்ய தீனஸ்ய தண்டகான் ராஜ்ய பிரஷ்டஸ்ய தீனஸ்ய வசா துக்க சகாயாமே வைதேஹி தனு மத்தியமாயா. இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு ஓடிட்டு இருக்கக்கூடிய எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தவள் சீதா தேவிங்கிற ராமர் சொல்றேன். கொசா துக்க சகாயம், எனக்கு துக்கம் நடந்த போதெல்லாம் எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கக்கூடிய சீதா தேவி எங்கப்பா தெரியல அப்படிங்கிறார் ராமர். துக்க சகாயாமே வைதேஹி தனு மத்தியமா விருத்தாம் அக்ரோதனாம் ததா. எந்த விதமான கோபமும் வராதவள், அவளை நீ அனுசரி, அவள்கிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கோன்னு அனுப்புறார் அத்ரி. ராமர் சொன்னார், இப்போதான் மகர்ஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு இவ போக ஆரம்பிச்சிருக்க. வெளி மனுஷாள் இப்போதான் பழக்கம் ஆறுதவாள் சீதா தேவி. அதனால முன்னாடியே சொன்னார், நீ வெளியிடங்கள்லாம் போனா நீ சங்கோச்சப்படக்கூடாது, அவள் எப்படி பழகிறாளோ நீ அதே மாதிரி பழகுன்னு ராமர் சொல்லியிருக்க. அதனால வர தத சீதாம் மகாபாகாம் திருஷ்ட்வா தாம் தர்மச்சாரிணி சாத்வயம் தப்ரவி திருஷ்டா திருஷ்டியா தர்மமவேக்ஷசே. தர்மங்களை சொல்றா. தெக்த்வா ஞாதி ஜனம் சீதே மானமிருத்திம் ஜபாமினி அவருதம் வனேரம் திருஷ்டியா தோமன கச்சதி. அம்மா ராஜ்யம் இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன், தனமெல்லாம் இல்லாதவனாக இருந்தாலும் கூட அந்த ராமருக்கு கைங்கரியம் பண்ணணும் நீ வந்தியம்மா. நகரஸ்தோ வனஸ்தோவா பாபோவா எதிவா சுபகாயா யாசாம் ஸ்திரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயாக. நகரத்துல இருந்தாலும் வனத்துல இருந்தான்னு ஒரு பர்த்தாக்கு பதிதான் தெய்வம் அப்படின்னா. துஷீலா காமவருத்தோவா தனைர்வா பரிவர்த்திதகாயா ஸ்திரீணாம் ஆர்ய ஸ்வபாவானாம் பரம் தெய்வதம் துஷீலா. சீலம் ஒழுக்கம் கெட்டவனாக இருக்கட்டும். காமவருத்தோவா காமத்தினால அவதிப்படுறவனாக கூட இருக்கட்டும். தனைர்வா பரிவர்த்திதா, ஏழையா இருக்கட்டும், பரம ஏழையா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கூட ஒரு பக்தா தன்னோட பத்தியை விடக்கூடாது.
ஸ்திரீனாம் ஆரிய சுபாவானாம் பரமம் தெய்வ தம்பதி. அம்மா, நான் உன்னுடைய தர்மத்தை ஸ்திரீ தர்மத்தை ரொம்ப விலாவரியா சொன்னேன். அனுசூயா தேவியினுடைய வாக்கு எப்படி இருக்கு பாரு. அவன் பெரிய தபஸ், எல்லா தெய்வங்களையும் சாட்சாத்காரம் பண்ணுவா. அவ என்ன சொல்றா பாரு. அவ என்ன சொல்றா? ஸ்திரீ தர்மம் சொல்றா. அம்மா, உனக்கு கல்யாணம் எல்லாம் நல்லபடியா நடந்ததாமே, எப்படி நடந்தது உன் கல்யாணம் எனக்கு சொல்ல. எங்களுக்கெல்லாம் பத்திரிக்கை வந்தது. எங்க ஆத்துக்காரர் ஒரு இஷ்டின்னு உட்கார்ந்து விட்டார், அதனால வரல. இங்க பக்கத்தாத்தெல்லாம் போயிட்டு வந்தா, எல்லா மாமிகளும் போயிட்டு வந்து ரொம்ப நல்லா நடந்ததுன்னு சொன்னா. அவள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுட்டேன். இருந்தாலும் கூட கல்யாண பொண்ணு நீயே வந்திருக்க, ஓவாயில எப்படி நடந்ததுன்னு சொல்லுன்னா. தாம் கதாம் சோதிவிச்சாமி விஸ்தரேட வைத்திலே. இது ஒன்று காலதேச வர்த்தமானங்களுக்கு ஆகப்படாது. நீ அரை மணி நேரத்தை சொல்லு, இல்லை 1 மணி நேரத்தை சொல்லு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் எவ்வளோன்னு சொன்னாலும் நான் கேட்டுட்டு இருக்க தயாரா இருக்கேன்னு ஆகும். அனுசூயாதே விஸ்தாரமா சொல்லு. மிதிலாதிபதி வீரோ ஜனகோணாம தர்மவித்து. இந்த ராமாயணத்துக்கு ஈக்குவலா வேற அந்த கிரந்தமும் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு சொல்ற. யாரா இருந்தா எப்படி அவ பேச ஆரம்பிக்கிறா, எப்படி அவ வினயத்தோட பண்றா, எப்படி அவ வினய சம்பன்னாளா இருக்கா, எந்தெந்த வாக்கியங்களை போடுறா. இவா எல்லாமே இப்படி பேசுறா. ஆஞ்சநேய சுவாமி இப்படி பேசுறா. நாலுக் வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியம் ஏவம் பிரபாஷிதும் ந. ராமபிரானே சொன்னார். அசத்து விட்டார் ஆஞ்சநேய சுவாமி பேசுறது பார்த்து. பேச்சுல யாருக்கும் சலையே கிடையாது. கைகேயி கூட ரொம்ப அற்புதமா பேசுறான். யாருமே பேச்சுல சலை கிடையாது. சீதாதேவி ரொம்ப உற்சாகமா சொல்றா. எங்க அப்பா யார் தெரியுமா? மிதிலாதிபதி வீரஹா ஜனகோ நாம தர்மவித்து க்ஷத்ர தர்மோ ஹ்யபிரதா ந்யாயத சாஸ்தி வேதினி. எங்க அப்பாவுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? எனக்கு 6 வயசாச்சு, கல்யாணம் ஆகலையே. 6 வயசாச்சு சார், என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார். எவ்வளவோ. ஆமா, நீங்க ஒரு போட்டி வச்சிருக்கேன், ஒரு பெரிய சிவதனுசுன்னு ஒன்று வச்சிருக்கேன், ஒரு பெரிய பொட்டியை வச்சிருக்கேன். அந்த பொட்டியை தூக்குறதுக்கே 5000 பேர் வேணும், நகர்த்துறதுக்கே 5000 பேர் வேணும். அந்த பொட்டியை தள்ளி அதுலேருந்து ஒரு தனுசை எடுத்து அதுக்கப்புறம் நாணயத்தி எல்லாரும் வந்தவெல்லாம் சுருண்டு விட்டு போயிட்டு இருக்கான். நீங்களும் 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம், கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்தே பார்த்துட்டு இருப்பார் போல கல்யாணத்துக்கு இல்லையா? எத்தனையோ ராஜாக்கள்லாம் வருவா, நமஸ்காரம் மட்டும் போயிட்டே இருக்கா. அப்பதான் அவர் வந்தார். வத்சராமா தனுஷ் பஷ்ய இது ராகவம் அப்ரவீத்துன்னார். முனி கணுசைக தெளிசிந்தார். அந்த ராமன், அந்த விஸ்வாமித்திரர் தன்னுடைய புருவத்தை நெரிச்சு காமிச்சார். அதனால அந்த தனுசை முறிச்சாரா ராமன். அந்த தனுசு எப்பேற்பட்ட நிமிஷத்துல முறிச்சு தெரியுமோ? வந்து விஸ்வாமித்திரர் நமஸ்காரம் பண்ணிட்டு நின்றதுதான் தெரியும். எப்போ அதை திறந்தார், எப்போ அந்த வில்லை எடுத்து வச்சார், கட 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 கடன்னு ஒரு சவுண்ட் வந்து இந்த நாணயத்திறார். நாணயம் ஏற்றி காலை ஒரு வலது காலால ரொம்ப அழகா பாடுறேன். தியாகராஜ சுவாமிகள் ஒண்ணுத்தையும் விட்டு வைக்கல. திவ்யநாம கீர்த்தனம் பாலகாண்டம்
கீதையினுடைய சாரந்த கீர்த்தம். ரொம்ப பிராசங்களோட அழகா இருக்கு. தர்மாத்ம சரணமும் சிவசாபமும் ஒக தபமேவி ஜேசனோ தெரிய. இந்த ஐட்டம், இந்த மற்ற வஸ்துக்கள் எல்லாம் சேதனமான வஸ்துக்கள். இந்த தனுசுங்கிறது அச்சேதனமான வஸ்து. அந்த அச்சேதனமான வஸ்து பண்ண பாக்கியம் என்ன? ராமபிரான் தனுஷ ஒத்த காலால மிதிச்சுக்கிறார். ஒத்த காலால தனுஷனுடைய ஒரு முனையை மிதிச்சுக்கிறார். இன்னொரு முனையில கையில வச்சுக்கிறார். இப்படி நானேற்றார். நிமேஷாந்தர மாத்திரேன ததானம் யஜ வீரியவான். சீதாதேவி ஜியாம் சமாரோப்ய ஜடிதி. ஜியா அப்படின்னா வில்லு. ஜியாமிதி அப்படின்னா என்ன? ஜியோமெட்ரின்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஜியோமெட்ரிக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஒரு நூலால ஒரு பகுதியினுடைய பரப்பளவு, சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கட்டும், ஏரியாவாக இருக்கட்டும், இந்த நூலால அளந்து இருக்கக்கூடிய ஒரு வித்தைக்கு பேரு ஜியாமிதின்னு பேரு. ஜா கோஷம் அப்படிங்கிறது ராமாயணத்துல யுத்த காண்டத்துல ராமர் ஜா கோஷத்தினாலேயே அலற விடுறார் ராட்சசால. ஜியாம் சமாரோப்ய ஜடிதி புரையா மாச வீரியவத். அது சரி, இல்ல நானேற்றே இருக்கார். என்ன பண்ண? ஒரே க்ஷணத்துல பார்த்தா தமார்னு ஒரு சவுண்டு கேட்டு வில்லு முறிஞ்சு. நாணயத்திரவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாரே தவிர உடைக்கிறவனுக்கு பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாரா? இல்லையா? நாணயத்திரவனுக்கு தான் பொண்ணு கொடுப்போம். வில்லு உடைஞ்சு போயிடுது. உடனே புருஷ வருஷங்கள்லாம் அவருக்கு ஆனந்தம் தாங்கல ஜனக மகாராஜா. உடனே என்னுடைய கையில ஒரு மாலையை கொடுத்தாரப்பா. அந்த மாலையை கொடுத்தாரு. அவனுக்கு ராமனுக்கு போய் மாலையை சாத்துங்க. நானும் ஒரு சின்ன பொண்ணு, 6 வயசு பொண்ணா ராமருக்கு முன்னாடி நிற்கிறேன். ராமருக்கு 12 வயசு கல்யாணம் ஆகும்போது, ராமருக்கு 12 வயசு வந்து நிற்கிறேன். இவர் என்ன சொன்னார்? உடனே தலையை குனிஞ்சு மாலையை ஏத்துக்கணும் இல்லையா? ராமர் ஏத்துக்கல. தியமானாம் நதுததா பிரத்யக்ராஹ ராகவா அவிஞாய புதுச்சந்தமயோத்யாதிபதே பிரபோ. நான் இவளை ஏத்துக்க மாட்டேன். குருநாதர் சொன்னேன், இந்த வில்ல முறிக்க சொன்னேன், வேலையை பண்ணிட்டேன். இவளை ஏத்துக்கணும்னா இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு எங்க அப்பாவோட பொறுப்பு. ஏன்னா கல்யாணத்துக்கு ராமருக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆலோசனை பண்ணும்போது தான் விஸ்வாமித்திரர் வந்தார் இல்லையா? விஸ்வாமித்திரர் வந்தார், அழைச்சின்னு வந்துட்டார். கல்யாணம் பண்ணிக்கணும் தீர்மானத்தோட தான் வந்திருக்கார். கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இப்ப கல்யாணம் ஆக போறது. ஆனா ராமர் என்ன நினைக்கிறார்? ஒரு 12 வயசு பாலகனுக்கு உள்ள ஒரு மெச்சூரிட்டியை பார்க்கணும். தியமானாம் நது ததா பிரதிஜக்ராஹ ராகவா அவிஞாய பிதுஷ்சன். எங்க அப்பாவுக்கு முதல்ல தகவல் தெரிவிக்கணும், இது மாதிரி சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லுங்க. அவர் அங்கேயிருந்து அழைச்சின்னு வாங்கோ, மிதிலைக்கு அழைச்சின்னு வாங்கோ. அவர் இந்த பொண்ணு சரிப்பா சீதையை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா நான் கல்யாணம். எப்பேற்பட்ட அனுபவம்! இப்போ ரொம்ப ஒரு உற்சாகமா சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் சொல்ற மாதிரி ரொம்ப அனுபவிக்கிறார். அனசூயாதேவியா மாறிட்டார் தியாகராஜ சுவாமி. அம்மா உனக்கு சமானமாக இருக்கக்கூடியவா யாராவது உண்டா? யானைக்கு அம்மா உனக்கு சமானமாக யாராவது இருக்கா? இந்த ராமனை தொடர்ந்து வந்தியே அம்மா. நீ ராமன் காட்டுக்கு வந்தாலும் நீ இங்க நான் வனத்துக்கு வர தயாரா இல்லை, நான் அரண்மனையை விட்டு நகர மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாம நீ அவனுக்கு கைகேசி மட்டும் நீங்க வந்திய, உனக்கு சமாளமா யாராவது உண்டா? இந்த வனம் ஒரு பார்க் கிடையாது. இங்க பொட்டானிக்கல் கார்டன் சொல்றான் பாருங்க, கப்பன் பார்க், இந்த மாதிரி பார்க் கிடையாது.
பொட்டானிக்கல் கார்டன் தான் கிடையாது. இங்கே நிறைய விஷ மிருகங்கள்லாம் உண்டு. புலி உண்டு, சிங்கம் உண்டு, தேள் உண்டு, பாம்பு உண்டு. எப்போ வரும் தெரியாது, எப்போ ஆகாரம் கிடைக்கும் தெரியாது. ஒரு ஜுரம் வந்தால் கூட டோலாசிக் 50 மருந்துகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஜனௌஷதி கேந்திராலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணி வந்தியே. இந்த வனங்கிறது பயங்கரமான வனம் அப்படின்னு மனசுல தெரிஞ்சுட்டு இதே வார்த்தையை சொல்றாரு தியாகராஜர் சுவாமி. வனம் வந்து பயங்கரమైన காவுங்கள் மனசு தெளிசி அப்படி வந்திய நீ சொக்க தங்க இல்லைய கன காங்கி அல்தந்து ராஜ சுகம் செல்ல தேவி தேவி தியாகராஜ. ஆமா, உனக்கு அப்ப கல்யாணம் ஆச்சு, நீங்க அங்கேருந்து இங்க வந்துட்டேன், பித்ருவாக்கிய பரிபாலனம் வந்துட்டேன். நான் கல்யாணத்தை பார்க்கல, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணும்னு ஆசை. உனக்கும் ராமருக்கும் இன்னைக்கு திருப்பி கல்யாணம். ராமருக்கும் சீதாதேவிக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. திவ்யாலங்கார கிரகணம் அப்படின்னு ஒரு சர்க்கம் வருது. சீதாதேவிக்கு பல திவ்ய பூஷணங்களை எல்லாம் கொடுத்தா. அதுலேருந்து இருக்கக்கூடிய சுவர்ணமயமான ஆபரணங்களை தான் சீதாதேவி கழட்டி போட்டா சுக்ரீவன் ராமர்கிட்ட சமர்ப்பிச்சார். அப்படி அத்திரியும் அனசூயையும் போட்டதுதான் ராமநாமாங்கிதமான மோதிரம். ராமன்னு தனக்கு மோதிரம் போட்டு நம்மளாம் போட்டுக்கிறோம் பாருங்க. எம்னு போட்டுக்கிறோம், ஆர்னு போட்டுக்கிறோம், எஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ ராமர் போட்டுக்க மாட்டார். ராமருக்கு மோதிரம் போட்டது அத்திரி அனசூயா தேவியும் தான். அந்த மோதிரத்தை தான் ராமபிரான் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுக்க போறாங்க. இவ எல்லாமே திவ்யா எந்த விதமான ஆபரணங்களும் அணிஞ்சுட்டு வரல. எல்லாமே கொடுத்தது எல்லாமே அனசூயா தேவி. அப்படி சீதாதேவிக்கு போட்டு அவோ பெரிய தபஸ்வி இல்லையா, ஒரு க்ஷணம் நினைச்சா எல்லாமே எல்லா ஆபரணங்களும் தேவலோகத்தையும் வந்து. கல்யாணம் அப்படின்னா முதல்ல என்ன விஷயம்? பத்திரிக்கை அடிக்கிறது தானே முதல் விஷயம். கல்யாணம் எப்படி லோகத்துக்கு பிரகடனம் ஆகுது? பக்கத்துலாம் ஆசிரமங்கள்லாம் நிறைய ரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷி பந்திகள்லாம் இருக்கா, அவளுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் இருக்கா. அவளெல்லாம் இவர் குலபதி, அத்ரி பகவானுக்கு நிறைய சிஷ்யாள் இருந்தார். அவர் குலபதி. அதனால ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளை எல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் சொல்லிட்டு வர சொன்னார். எல்லாரும் போய் கல்யாணம் சொன்னா. ஒரு 5-6 குட்டிகளா சேர்ந்து போய் கல்யாணம் சொன்னா. எங்க ஆத்துல ஒரு தம்பதிகள் வந்திருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. என்ன தம்பதிகள் வந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது நீங்க பார்த்தது இல்லை இது வரைக்கும். நாங்க தான் ஃபர்ஸ்ட், நாங்க தான் பண்ணி வைக்க போறோம். நீங்க எங்கேயும் பார்த்தது இல்லை. அவ யாரு? பக்த ஜன்ன பரிபால, பக்த ஜன்ன பரிபால, ஹரிதய ரஜா, பக்த ஜன்ன பரிபால, ஹரிதய ரஜா, முக்தி முக்தி தலீல உதேவ பால.
அவ பக்த ஜனங்களை பரிபாலனம் பண்றவா. ஒருத்தர் நீருண்ட மேகம் போன்ற ஒரு சரீரம் உடையவர். அவருடைய பத்னி வந்திருக்கா ஹம்ச காமினியாக இருக்கக்கூடியவர். பரிபாலனம் பண்றவாள்னா நாம் முக்கியம். இங்க ராட்சசாலாம் வருவா, யஜ்ஞத்தை விக்னம் பண்ணுவா. அந்த விக்னத்தை எல்லாம் போக்கடிக்கிறவாளா? ஆமா, போக்கடிக்கிறவா. எப்படி? அவ பெரிய தனுசு வச்சிருக்கா, அம்பராத்துணியில நிறைய பானங்கள்லாம் வச்சிருக்கா. அப்படியா? அவ பெரிய பலசாலிகளாக தான் இருக்கணும். அவ பெரிய வீராளா? வீரா மாத்திரம் இல்ல, அவ எல்லாம் புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவா, மோட்சத்தையே கொடுக்கக்கூடியவா. புத்தி மூர்த்தி தலி பூதேவா, நம்ம எல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்துருக்கா. அவ பேரை சொன்ன நீ சீதா கல்யாண வைபவமே ராம அவ யுத்தம் பண்ணாங்கன்னா யாரும் இருக்க முடியாது. இந்த அசுரர்கள்லாம் இது கூட கேள்விப்பட்டிருப்பேன். மாரீச்சன் சுபாகுட்ட எப்படி யுத்தம் பண்ணாங்க. மேற்பட்ட பராக்கிரமசாலிகள் அல்லவா. பாமராசுரதி பரிபூர்ண காமாய பாமராசுரதி பரிபூர்ண காமாய. அப்படியா? அவ சண்டை போடுறவளை பார்த்தா சண்டை போடுற மாதிரி இருக்காது. நித்திய திருப்தாளவா, நித்திய திருப்தாளவா. பரிபூர்ண அவ எப்படி இருக்கா? ஷாம ஜகத வீரா. எங்கேருந்து வந்திருக்கா? சாகேதா सर्वलोका समरैक वीराय सर्वलोका समरैक वीरा. அவளுக்கு எந்த மாதிரி எந்த விதமான வீரனும் பராக்கிரமத்தை காட்டிட முடியாது. இப்படிலாம் பிரபாவசாலிகளாக இருந்தும் கூட ரொம்ப ஆத்ம குணங்கள் நிறைஞ்சவன். அவகிட்ட இந்த அதவர்களாக உள்ளவாளோ, ராஜச குணங்கள் உள்ளவாளோ, அல்லது ஒரு கர்வம் உள்ளவாளோ கிட்ட அண்ட முடியாது. இதெல்லாம் சரி. அவ வேத பிரதிபாத்தியமானவன், வேதங்கள்ல சஞ்சரிக்கக்கூடியவன், அப்பேற்பட்ட மகிமை உடையவன். நிகமாகம விகார நிருபம சரீராய நிகமாகம விகார நிருபம சரீராய நகதராக விகார நகதராக விகார நகலோகாத. எப்பேற்பட்ட பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய நகலோகாத வைபோகமே
பரமேஸ்வரனுடைய பிரீத்தியாக தான் எல்லா கர்மாக்களும் பண்றோம். இந்த பரமேஸ்வரனே அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவாங்க. தரணிகுல சஞ்சாத யகராஜனுகா சீதாகல்யா வைபோகரமே ராம கல்யாண இப்படி அந்த ஸ்திரீகளை வந்து ராமபிரானுக்கும் சீதைக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கு ஆஹ்வான் பண்ணிட்டு வர சொன்னா. இன்னொரு சில ஸ்திரீகளை கூப்பிட்டா புது வஸ்திரங்கள்லாம் வச்சிருக்கா, பட்டு வஸ்திரம். இப்போ சீதா தேவியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி அவளுக்கு பூஷணங்கள்லாம் பூட்டி விட்டாச்சு. மாப்பிள்ளை இப்படி மரபுரியோடு இருந்தால் நல்லா இருக்குமா? மாப்பிள்ளைக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்க வேண்டாமா? ஒரு பட்டு வஸ்திரம் ராமருக்கு கொடுக்க வேண்டாமா? அதனால பட்டு வஸ்திரம் ராமருக்காக கொடுத்து அனுப்பினான். அதை எடுத்துட்டு சில குழந்தைகள் போய் ராமர்கிட்ட கொடுத்தாங்க பட்டு வஸ்திரம். இந்த பட்டு வஸ்திரத்தை எங்க அம்மா அனசூயா அம்மா உனக்கு கொடுக்க சொல்லியிருக்கா, நீ இதை உடுத்திக்க. நான் மரபுரியை தவிர வேற எதுவும் உடுத்திக்கிறவன் இல்லையே. நான் இப்போ ஒரு விரதத்துல இருக்கேன், மரபுரியை தவிர வேற எதுவும் உடுத்திக்கிறது இல்லை. அம்மா கொடுத்தா உங்களை உடுத்திக்க சொல்ற. நீங்கள்லாம் யாரு என்ன இப்படி உடுத்திக்க சொல்றது? நாங்கள்லாம் ஒன்றை சேர்ந்து இல்லையா? உன்னோட கோஷ்டி இல்லையா நாங்க? நீ ஏன் இப்படி எங்களை பிரிச்சு பேசுற? நீ வேற நாங்க வேறையா? ராம ராம நிவாரம் ராம 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 நிவாரமுகா. உன்னை சேர்ந்த பரிவாரம் இல்லையா நாங்க? உன்னை சேர்ந்த நாங்க இப்படி உன்னை வஸ்திரம் ஊத்திக்கோன்னு சொன்னா ஊத்திக்க மாட்டியா? எங்க கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கவன் தானே நீ? எங்க கிட்ட பிரியமா பழகிறவன் தானே நீ? நீ அதுக்கு பேச மாட்டியே? சாது ஜனங்களான எங்க கிட்ட பிரியமா இருக்கவன் தானே? அப்போ அம்மா ஊத்திக்கோன்னு சொன்னா ஊத்திக்கோ. அப்படி நீ உடுத்தினா ரொம்ப அழகா இருக்காதா எங்களுக்கு? இப்படியா நாங்க எங்களுக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதானே? இப்படி நீ மரபுரி கட்டின்னு வரதான் பார்த்து சகிச்சுட்டு இருக்கணுங்கிறது எங்களுக்கு இல்லையா? நீ நிறைய சர்வாபரணங்கள் பூஷிச்சுட்டு இருக்கணும் தான் உன்னை பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம். அதனால நாங்க சொல்றதை நீ கேட்டு మెరుగు చెలను కట్టుకోమెల్లరా మెరుగు చెలను కట్టుకోమెల్లరా కరకు బంగారు కదలరా కరకు బంగారు కదలరా రామ 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 రామాంత இந்த அம்மா இது ஒரு அஹிம்சா பட்டு தான் நினைக்கிறேன். இந்த பட்டு ஜரிகை எப்படி இருக்கு பாருங்க, சுடிக்கிறது. இது வேற யாரோ உடுத்திட்டு போறா. இந்த பட்டு யாரு உடுத்திட்டா நல்லா இருக்கும்? நீ உடுத்திட்டா தானே நல்லா இருக்கும். மெருகு செல்லமு கட்டுகோ மெல் இதை கட்டிட்டு மெதுவா வாயேன்.
நீ ஏதோ சொல்லிட்டு இருக்க, நான் வந்து பக்த ஜனங்களாக காப்பாற்றக்கூடியவன், பக்த ஜனங்கள் ரட்சிக்கக்கூடிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நீ போர்டு போட்டு இருக்க. நாங்கெல்லாம் ஒரு பக்தா இல்லையா? இங்க பக்தாள் என்ன ஆசைப்படுறாங்க, நீ பண்ணணும் வேண்டாமா? பக்தாள் என்ன ஆசைப்படுறோம்? இந்த பட்டு வேஷ்டியை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது நான் சொல்றதை நிறைவேற்றுறது உனக்கு என்ன ஒரு பிகு? அவர் பட்டு வஸ்திரம் அணிஞ்சிருந்தார், அழகா கல்யாண பையனா லட்சணமா வந்த இங்க உன் கையில இருக்கிற கோதண்டம் எங்கப்பா? ராமர்னா கோதண்டம் இருக்கணுமா இல்லையா? ராமர் கையில கோதண்டம் எல்லாம் இருக்கலாமோ? கோதண்டங்கிறது அழகு, அது ஒரு ஆபரணம் சுவாமி, அது ஒரு ஆயுதம் கிடையாது. ஆயுதம் எங்கேயோ அது ஆயுதம், மற்ற சமயங்கள்லாம் அது ஆபரணம், டியூவல் பர்பஸ். மெண்டைன கோதண்ட காத்தி நரையரா இப்படியே வந்து நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்லாம் சொல்லியிருக்கோம், எல்லாம் ஃபோக்கஸ் லைட்லாம் இந்த மாதிரி போட்டு ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஆசிரமத்தில். இதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்டாக இருக்காங்க. அதாவது வைபவங்கள்லாம் நடக்கும்போது அவள் ஃபோட்டோ எடுப்பா, வீடியோலாம் எடுப்பா. அவள் ஃபோட்டோ ஃபேஸ் என்ன இருக்கணுமா வேண்டாமா, இப்படி இருக்கமாவா வச்சுக்கிறது முஞ்சிய அப்படி அழகா கொஞ்சம் புழுவரோல் பூத்தா மாதிரி வாங்கிங்க. ஆஹா, இப்படி கோதண்டத்தோட வரும்போது பார்த்தா மன்மதனே வர மாதிரி இருக்கு. மன்மதன் சாட்சாத் மன்மதோ விஜயத்தைன்னு கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்காரு. அப்படி மன்மத சாட்சாத் மன்மதா அப்படின்னு தானே சொல்றது. தம்மிலோக்கியாகதம் பிரேட்டம் பிரிஞ்சுஷோ அவளா உத்தஸ்து யுகபத் சர்வாஹ தன்ம பிராண விபாகதம் சாசா மாவிரமும் சௌரிஹி ஸ்மயமான முகாம்ஜா பீதாம்பரதர ஸ்ரக்வி சாட்சா மன்மத புராணம் பாகவதமே சொல்ற வாக்கியம் இல்லையா அது? அதே அந்த மகான்கள் இப்படி கீதம் பாடுறவா விடுவாளா என்ன கண்டற்ப நீ அப்படி ஒரு சதகோடி மன்மதாகாரமான ஒரு தேஜஸ் உடையவன் இல்லையா நீ? ராமா, உன்னோட இந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது நீ வேத வேத்தியம் தான் எனக்கு எங்களுக்கெல்லாம் ஞாபகம் வருது. முதல் முடிவும் இல்லாதவன் நீ, வேதத்துல சொல்லக்கூடிய கடவுள் நீ, அவரோக வைத்தியம் நீ. அப்படிதான் உன்னை வர்ணிக்கணும்னு தோன்றது. இத்தனை நேரம் நீவாரமுகா உன்னை சேர்ந்தவன் சொன்னாலே, இப்போ அவனை பார்க்கும் பொழுது பரபிரம்மம்னு சொல்றது. இப்படி ராமபிரான வரவேற்றான். ராமபிரானுக்கும்
கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறத நாளைய தினம் அனுபவிப்போம். தியாகராஜ சுவாமிகள் ரொம்ப அற்புதமா ராமபிரான்ட்டு சரணாகதி பண்றார். ஒரு கீர்த்தனத்துல என்ன சொல்றாருன்னா, ராமா நீ என்னென்ன எனக்கு சொல்லி கொடுத்தியோ, நீ என்ன எதை பார்க்கணும்னு சொன்னியோ, நீ என்ன எதை கேட்கணும்னு சொன்னியோ அந்த பிரகாரத்துல தான் நான் இருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நானே உனக்கு என்னோட ஹிருதயம் உனக்கு தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேங்கிற రామపురాన్ని ఎందెందు పూజించిన ఎందెందు సేవించిన ఎందెందు బలికిన ఎది பேசினாலும் எது பூஜை பண்ணாலும் அந்தந்து நீவனி தோச்சே உன்னையே நான் நம்பி பூஜை பண்றேன். ఎందుకుని పాదార విందము ధ్యానించి ఎందుకని త్యాగరాజనుతా నీకే తెలియకపోతే నేనేమి చేయ உனக்கே இப்படி தெரியலன்னா நான் எங்க போவேன் அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் பண்ணின சரணாகதி தத்துவத்தில் நாமும் சுவாமிய சரணாகதி பண்ணி நாளைய தினம் சீதாதேவியையும் ராமபிரானையும் இப்படி எழுந்துருள பண்ணி அனசூயா தேவியும் மந்திரி மகர்ஷியும் சபரிவாரத்தோட இப்படி துவாகம் பண்ணி வச்சா அப்படிங்கிற வைபவத்தை இன்னும் சில தியாகராஜ சுவாமிகளுடைய அனுபவங்களோட சேர்த்து அனுபவிக்கலாம். अंजना भाग्य रूपाय अंजनाय मंगलम सर्वलोक शरण्य बोधे मूर्ते श्रीधारे स्वरूपाय नमोदाय तो अद्भुत पूजा मंडल शायने मुरली गानमोलाय बुद्धाय मंगलम योगींद्राणां दुर्गे अधिगतोर मुक्तिधारं निवासं भक्तानां कामोर्ष दुर्गरिक्तरे नाथते पादमूलं नित्यं चित्तस्य मे मोणप्रभुदे कृष्णाकारिष्ठं विद्वायाय नित्यदापान् विशेषदापान् श्री परमानंद जानकीकांत स्मरणं पार्वती पदये गोपिका जीवन स्मरणं शंकराचार्य सद्गुरु स्वामिनः सद्गुरु त्याग ब्रह्ममूर्ति की कुंडली कवर